அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகலவித நன்மைகளால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி காப்பாராக. ஆமென், ஆமென். தேவன் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத அவருடைய சித்தம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அது நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக நாம் வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54:10. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகா. அப்போ அந்த கிருபை என்பது அபிஷேகம்னு பார்த்தோம். அபிஷேகம் என்பது ஆண்டவர்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய தாகம், கர்த்தருடைய ஏக்கம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஆமென். ஆனால் விலகாத இருக்கிற ஆண்டவர் விலகாமலே இருந்து விடுவார் என்று நம்ம என்ன செஞ்சிட முடியாது, கணிச்சிட முடியாது, நினைச்சிட முடியாது. விலகாதுன்னு சொன்ன ஆண்டவர், விலக மாட்டேன்னு சொன்ன ஆண்டவரை விலகாமல் காத்துக்கொள்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமென். விலக மாட்டேன்னு சொன்ன ஆண்டவரை விலகாமல் காத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை வச்சு தான் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறதும் நம்மை விட்டு விலகுவதும் எங்கே இருக்குன்னா, நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் நடத்துகிற காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகளை வச்சு தான் கர்த்தர் அதை செய்து முடிக்க முடியும். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறன்னா எப்படி செஞ்சால் விலகாமல் இருப்பாரோ அப்படி செஞ்சால் தான் கர்த்தர் என்ன செய்யாமல் இருப்பார், விலகாமல் இருப்பார். ஆனால் விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்ம செய்துட்டு கர்த்தர் விலகாமல் இருப்பார் என்று நம்ம நினைச்சோன்னு சொன்னால் கர்த்தரப்படி இருக்கிற ஆண்டவரே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்போ வேதத்தில் எத்தனையோ ஜனங்கள் வெண்ணை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா விலகி இருக்கிறார். செய்வேன்னு சொல்லியும் செய்யாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, தடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். செய்ய மாட்டேன்னு சொல்லி செய்யறதையும் பார்க்குறோம், செய்வேன்னு சொல்லி செய்யாமல் போகிறதையும் பார்க்குறோம். எதை வச்சு? அந்த ஜனங்கள் தேவ சமூகத்தை நடந்து கொள்ளுகிற விதத்தை வச்சு. அப்போ சரியாக நம்முடைய வாழ்க்கையின் விதங்கள், நாம் நடந்து கொள்ளுகிற விதங்கள் சரியாக இருக்குமானால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். நிச்சயமாக சரியாக நிறைவேற்றி தேவன் முடித்து விடுவார் என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து, அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னா நாம் யாராக இருக்கணும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆமென். யாராக இருக்கணும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். வெற்றி பெற்றவர்களாக என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும். அப்படி வெற்றி பெற்ற நபர்களாக இருந்தால் தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், நம்மளோடு கூட இருக்க முடியும். ஒரு தோற்று போன நபரோடு கூட நம்ம தேவன் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார் என்பதை நாம் தொடர்ந்து சில மாதங்களாகவே நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமென். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும் என்று நம்ம கடந்த வாரத்தில் கவனித்தோம். ஆமென். எவ்வளோ பேர் இந்த அபிஷேகத்தை பெற்றீர்கள், எவ்வளோ பேர் இந்த அபிஷேகத்தில் வளர்ந்துருக்கிறீர்கள், எவ்வளோ பேர் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உணர்றீங்க, நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னெல்லாம் கேட்டால் பதில் சொல்லுவதற்கு உங்களோட பதில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஆனால் அபிஷேகம் இல்லாத ஒரு நபர் சத்துருவை என்ன செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அபிஷேகம் தான் ஆண்டவர். ஆண்டவர் யாரோடு இருக்கிறாரோ, யாருக்குள் இருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி கடந்த வாரத்திலும் கவனித்து முடித்தோம். ஆமென். இந்த வாரம் கடைசி வாரமாக இருக்கிறதுனால அதையே மையப்படுத்தி இன்னைக்கு சத்ரு நம்மளை குறித்து நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகளை நாம் ஜெயிக்க வேண்டும். சத்ரு நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகளை நாம் என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும். ஆமென்.
அப்போ சத்ரு நம்மளை குறித்து என்ன நினைக்கிறான் என்பதை தெரிஞ்சு அவன் நினைக்கிற நினைவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். சத்ரு போராடும் போது தெரியும், சத்ரு போராடும் போது தெரியும். இன்னைக்கு எவ்வளோ பேர் சத்ரு போராடுகிறத சத்ரு தான் போராடுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி கண்டுபிடித்தா உங்களுக்காய் தோத்திரம். அப்படி கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? நமக்கு விரோதமாக சத்ரு போராடுதா, உலகம் போராடுதா, மாம்சம் போராடுதா என்பதை எல்லாம் நாம் என்ன செய்யணும்? நாம் கண்டுபிடிக்கணும். நாம் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு காலையில் உலகம் எப்படி போராடும், உலகம் எப்படி போராடும், அந்த உலகம் எப்படியெல்லாம் கிரியை செய்யும் என்பதை குறித்து காலையில் விளக்கமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த செய்தியை நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் தான் குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு உலகம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக போராடும், ஒரு உலக ஆவி எப்படி கிரியை செய்யும், இந்த உலகம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வரும், எதுக்கு அந்த உலகம் கொண்டு வருது, இந்த உலகம் கொண்டு வந்து உலகம் போராடுறதுனால எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறாள் என்பதையெல்லாம் 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இன்றைக்கி காலையில் கவனிச்சிருக்கிறோம். ஆமே. எப்போதுமே நமக்கு 3 விரோதிகள் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. எப்போதுமே நமக்கு 3 விரோதிகள் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. பிசாசு ஒரு விரோதி, நம்ம மாம்சம் நமக்கு ஒரு விரோதி, உலகம் நமக்கு ஒரு விரோதி. இது 3மே நமக்கு விரோதிகள். யாரு? பிசாசு, மாம்சம், உலகம், இல்லையா? இன்னைக்கு பிசாசை மட்டும் ஓரளவுக்காவது கண்டுபிடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இல்லையா? ஓரளவுக்கு அது பிசாசு போராடுது, பிசாசு போராடுது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பிசாசுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் என்ன? ஒரு போராட்டம்னா பிசாசு போராடுன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாம்சம் போராடுது, உலகம் போராடுதுன்னு சொல்லி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது ரொம்ப 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 சொற்பம். இது போராடுது, மாம்சம் என்ன செய்யுது, பயங்கரமாக மாம்சம் போராடுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறது ரொம்ப 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 சொற்பம். மற்றொன்று என்ன? உலகம் போராடுது, உலக ஆவி என்ன செய்யுது, போராடுகிறது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுகிறது ரொம்ப 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 சொற்பமாக இருக்குது. ஏன்னா அதை பற்றி இன்றைக்கி நமக்கு என்ன தெரியல, நமக்கு தெரியலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கவும் என்ன செய்யணும்னா முற்படலை. அதான் பிரச்சனை. ஒரு பக்கம் தெரியல, அப்போ அப்படி தெரியாமலே போயிடலாமா? ஒரு பக்கம் என்ன செய்யலை, இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நமக்கு தெரியல, இல்லையா? அப்போ என்ன செய்ய விரும்பணும்? தெரிஞ்சிக்க முற்படணும். இல்லை, இன்னைக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்சிக்கிறதாவது ஆர்வம் இருக்குது. நான் சொல்ல இன்றைக்கி காலையில் பேசுறது இது வரைக்கும் நானும் எங்கேயும் பேசுனதில்லை, நான் கேட்டதும் இல்லை. இன்றைக்கி காலையில் 2 மணி நேரம் பேசுகிற செய்தியை நான் இது வரைக்கும் எங்கேயும் அதை பேசுனதும் இல்லை. பட் பேசி நான் கேட்டதும் இல்லை. டோட்டலாகவே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. பட் ஆரம்பிக்கும் போது எப்படி 1 மணி நேரமாவது தத்தி தமாளித்து ஓட்டிட முடியுமா அப்படி தான் ஆரம்பித்தோம். ஏன்னு சொன்னால் கர்த்தர் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ, நான் வழக்கமாக ஜெபிச்சுன்னு தான். இந்த கட்டளையை ஆண்டவர் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கலையோ எனக்கு சொல்லிக் கொடுங்க தான் நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். ஆமே. பிரசங்கம் பண்ணுறது வர்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறமோ இல்லையோ, எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கணும். எனக்கு நானே நான் என்ன செஞ்சுக்கணும்? நான் எனக்கு நானே பிரசங்கம் பண்ணிக்கணும், எனக்கு நானே பிரசங்கம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கட்டளைகளை இது வரைக்கும் பட் ஒரு ஆழமாக 10 கட்டளைகள் நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த 10 கட்டளைகளை தாண்டி விளக்கமாக பேசுனதும் 10 கட்டளைகள் இருக்குதுன்னு பேசுகிறதும் ரொம்ப 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 சொற்பந்தான். ரொம்ப ரொம்ப சொற்பனதை விட இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா நம்ம என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கட்டளைகள் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கட்டளை எப்படி கிரியன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு உலகம் எப்படி போராடுது, ஒரு உலக ஆவிகள் எப்படி போராடுது, உலகம் எப்படி கிரியை செய்யும். ஒரு மனிதர்களோட உலகம் இருந்தால் 5 விதமான அடையாளத்தை காலையில் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்ல மாட்டேன், காலையில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ள உலகம் இருந்துச்சுன்னா 5 அடையாளம் என்ன செய்யும் இருக்கும். சரியா? 5 அடையாளம் இருக்கும். அது என்ன அடையாளம் அது சொல்ல மாட்டேன். அது எப்போ என்ன சமயம் தான் சொல்கிறேன், இல்லை போட சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேளுங்க. 2 மணி நேரம் யாரும் உட்காந்து கேட்குறதுன்னா அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. உட்காந்து கேட்கலாம், விருப்பம் இல்லைன்னா விடு. நான் என்ன 2 மணி நேரம்னா செஞ்சது கேட்டு தான் ஆகணும். கற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு கேட்டுக்கொண்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா எப்போ தெரிஞ்சிக்க போகிறேன்? ஒரு உலக ஆவி எனக்கு விரோதமாக போராடுது, குடும்பத்தில் ஒரு உலக ஆவி போராடுது, ஒரு குடும்பத்தில் மாம்சம் போராடுது, ஒரு குடும்பத்தில் பிசாசம், எப்போ கட்டுக்கு போகிற? வருகை சமீபம் இல்லையா? வருகையே சமீபம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்போ கற்றுக்கிறது? அதாவது கற்றுக் கொடுக்குற நேரத்தில் தான் என்ன செஞ்சுக்கணும்?
கற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம விரும்பினாலும் முடியாது, அதுக்கு பின்னாடி விரும்பினாலும் முடியாது. ஆமே. இப்போ இதுக்கு முன்னாடி கட்டளையை கற்றுக்கொள்ளணும்னு விரும்பினா கூட என்ன செய்யாது, முடியாது. இப்போ இதுக்கு பிறகு கட்டளையை கற்றுக்கொள்ள நினைச்சா கூட செய்யாது, முடியாது. இது வரைக்கும் 27 கட்டளைகளை நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். 27 கட்டளைகள் என்ன செஞ்சிருக்கிறோம், கவனிச்சிருக்கோம். வெளியில் தூரமாக இருக்கிறவங்க வர முடியாது, ஓகே இல்லையா? ஆனால் லோக்கல் இருக்கிறவங்களும் வர முடியலனாக்கா நீ என்ன விருப்பல? கற்றுக்கொள்ள விரும்பலாம், கத்தர் கற்றுக் கொடுக்கும், அவர் விரும்ப மாட்டார். நம்ம கற்றுக்கொள்ள விரும்பினாதான் அவர் என்ன செய்வார், கற்றுக் கொடுக்க விரும்புவார். இப்போ நம்ம கற்றுக்கொள்ள விரும்பலன்னு வச்சுக்கோயேன். ஒரு அம்மா கடனோடு இருந்தாங்க. எலிசா கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா எங்கள் வீட்டில் ரொம்ப கடன் அப்படின்னாங்க. எலிசா என்ன சொன்னார், போய் பக்கத்து வீட்டில் காலி பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வா, இருக்கிற என்ன பண்ணு, அந்த எண்ணெயை ஃபுல் பண்ணுன்னு சொன்னாங்க. எண்ணெயை ஃபுல் பண்ணிகிட்டே வந்தாங்க. அடுத்து கேட்குறான், தம்பி இன்னொரு பாத்திரம் கொடுன்னு கேட்குறாங்க. அவன் இல்லைன்னு சொன்னான். பார்த்தியா என்ன நின்று போச்சு, ஏன் நின்று போச்சு? இங்கே காலி இல்லை இல்லையா? அப்போ எங்கே தேவன் தாகம் உள்ளவனுக்கு மேலே தண்ணியை கத்தர் ஊற்றுவார். நமக்கு தாகம் இருந்தால் நம்ம மேலே தண்ணியை ஊற்றுவார். நமக்கு தாகம் இல்லைன்னு கத்த என்ன செய்ய மாட்டார், நம்ம மேலே தண்ணியை கத்த என்ன செய்ய மாட்டார், ஊற்ற மாட்டார்னா. அப்போ எப்போ போராடி எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு பிசாசுன்னா இதுக்கு பின்னாடி எது ஃபோக்கஸில் இருக்குது, உலகம் இருக்குது. இது உலகம் என்ன செய்யவே இல்லை, நம்ம கண்டுக்கவே இல்லை. நான் சொல்ல கிரியை செய்து ஒரு ஆவி, நம்ம கட்டுறது ஒரு ஆவி. எப்படி கிரியை நடக்கும்? இப்போ பிசாசு கிரியை செஞ்சாலும் இயேசுவை நமது பிசாசை கட்டுறனா கட்டப்பட்டுரும் இல்லையா? சரி, இப்போ டைஃபாய்டு ஜுரத்துக்கு ஒரு மலேரியா மாத்திரை போட சரியாக போயிடுமா? இருக்கிற ஜுரம் என்ன ஜுரம், டைஃபாய்டு இல்லையா? டைஃபாய்டுக்கு என்ன ஜுரம் போட்டு என்ன மாத்திரை போட்டால் சுகமாகுமோ அதை போட்டு தானே சுகமாகும். இப்போ பிரச்சனை என்ன, உலகன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உலகத்துக்கு ட்ரீட்மெண்ட் தானே சரியாகும். ஆனால் நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இது என்னைக்காவது சரியாகுமா? இப்போ ஏன் பிசாசு போராட்டங்கள் ஓயலைன்னா நம்ம இன்னும் அதை கண்டுபிடிக்கல. நம்ம என்ன செய்யல, இது உலகத்தின் ஆவி, இது மாம்சத்தினுடைய ஆவி, இது பிசாசனுடைய ஆவி. உலகம் யாரை வச்சு போராடும், மாம்சம் யாரை வச்சு போராடும், பிசாசு யாரை வச்சு போராடும், அது எல்லாம் காலையில் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நான் இடையில போட சொல்கிறேன். அது இன்றைக்கி நாளைக்கு இந்த வாரத்தை எதிர முடியாது, அடுத்த இன்றைக்கி அதை போட சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆமே. அப்போ அதை கேட்டு நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஓ இந்த ஆவி, இந்த ஆவி, இந்த பிரச்சனையா, இந்த ஆவி, இந்த பிரச்சனையா, இந்த ஆவி, அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்யவே முடியும், ஜெயிக்கவே முடியும். அப்போ பிரச்சனையை கண்டுபிடிக்கலாம், எப்படி ஜெயிக்கிறது? அதான் டாக்டர் என்ன போனோம் என்ன செய்கிறாங்க, பிளட் டெஸ்ட் பிளட் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்க, டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இது என்ன பிரச்சனை, அப்போ கண்டுபிடிச்ச பிறகு என்ன கொடுக்குறாங்க, மெடிசன் கொடுக்குறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, சரியாகுது. இப்போ துறையமான ஒரு மாத்திரை போடுறோன்னா எதுக்கு மாத்திரை போடுறோம், மாத்திரை எடுக்கிறோம். எதுக்கு மாத்திரை எடுக்கிற, என்ன ப்ராப்ளத்துக்கு மாத்திரை எடுக்கிற, எந்த பிரச்சனைக்கு மாத்திரை எடுக்கிற, என்ன உடம்புல பிரச்சனை, அதுக்கு இந்த மாத்திரை எடுத்தால் சரியாக போயிடுமா? அப்போ நமக்கு என்ன தெரியணும், இது நமக்கு தெரியணும். ஆமே. அப்படி தெரிஞ்சாதான் ஒவ்வொரு பிரச்சனை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, போராடுகிற சத்துருக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறது என்ன, போராட நினைக்கிற ஆவியை ஜெயிக்கணும். இப்போ நமக்கு விரோதம் என்ன செய்ய சத்துரு, போராட நினைக்கலையா? போராட சத்துரு என்ன பண்ணோம், ஒரு திட்டம் போடும் இல்லையா, ஒரு பிளான் போடும் இல்லையா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடலாம், இந்த குடும்பத்துக்கு விரோதமாக போராடலாம், இந்த சபைக்கு விரோதமாக போராடலாம். எப்படி போராடலாம், இந்த குடும்பத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட போராட்டத்தை உள்ளே கொண்டு போகலாம், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட போராட்டத்தை என்ன செய்யலாம், உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன செய்யும், அது திட்டம் போடும். எது, லூசிபர் என்ன செய்யும், இங்க இருக்கிற அந்த பிரபஞ்சத்தின் ஆவிகளையும் வான மனிதர் பொல்லாத சேனைகளையும் கூப்பிட்டு என்ன செய்யும், அது ஒரு மீட்டிங் போடும். எது மீட்டிங் போடும், சத்துரு ஒரு மீட்டிங் போடும். எதுக்கு மீட்டிங், இப்போ எந்தெல்லாம் இந்த வருஷம் என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்துருவை எது கூட்டு கேட்கும்னா லூசிபர் கூட்டு கேட்கும். அப்படி கேட்கும் போது என்ன செய்யும்னா அது அந்தந்த சத்துரு என்ன செய்யணும், இந்த ஏரியாவிலையா, இப்போ நம்ம சர்ச் இருக்கிற ஏரியாவில் பிசாசு இருக்கா, இந்த பிசாசு இந்த இடத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறேன், இந்த செஞ்சதனால எப்படிப்பட்ட தாக்கங்களை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போன ரிசல்ட்டை அவங்க மேலே கொண்டு கொடுக்கணும். இதை சரியாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மோட்ச பயண வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். எதை, மோட்ச பயணம் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சத்ரு என்ன செய்யலாம், நான் சொல்கிறேன் எவ்வரி மந்த், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆவிகளும் லூசிபர் கிட்ட போய் என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். இத்தனை, அதாவது இந்த வருஷம் எத்தனை பேர் ரட்சிப்பட்டு உள்ளே வந்திருக்கிறான் அந்த கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேரை பின்மாற்றம் அடைய வச்சிருக்கிறேன், எத்தனை பேரை பலவீனப்படுத்தியிருக்கிறேன், எத்தனை பேரை பிடிச்சிருக்கிறேன், எத்தனை பேரை விபத்துக்குள்ளாக்கி இருக்கிறேன், எத்தனை பேருக்கு என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் அவங்க
அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்றத ஒவ்வொரு பிசாசும் அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? லூசிபர் கிட்ட கொடுக்கணும். இந்த ரிசல்ட்டை வச்சு தான் அவன் பண்ணுவான். அப்போ என்ன செய்யலாம்? இது வரைக்கும் பிளான் பண்ணி என்ன செய்யவே இல்லை, இந்த ஏரியாவில் ஒன்றுமே நடக்கலையா, அப்போ என்ன செய், ஒரு புது விகத்தை அவன் என்ன செய்வான்? திட்டம் போடுவான். யாரு? இப்போ நம்ம சபையை வழக்கு என்ன செய்கிறோம்? என்ன செய்யலாம், என்ன நம்ம செய்யலாம். அப்போ சபையை வழக்குன்னா நம்ம இது செய்யலாம், இல்லை ஒரு விடுதலை கூட்டம் நடத்தலாம், இல்லை ஒரு உபவாச கூட்டம் நடத்தலாம், கொஞ்சம் நோட்டீஸ் போட்டு என்ன செய்யலாம், ஜனங்களுக்கு கொடுக்கலாம், இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம், நோட்டீஸ் கொடுத்து அழைக்கலாம். அப்படி நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நாம் பிளான் பண்ணி என்ன செய்கிறோம்? ஒரு விடுதலை கூட்டம் நடத்துகிறோம், இல்லை ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறோம், சபைக்கும் கூட்டம் நடத்துகிறோம், வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கூட்டம் நடத்துகிறோம். எதுக்காக? இப்போ சபையில் உள்ள இருக்கிற மக்களும் என்ன செய்யணும்? எழும்பி நிற்கணும், வெளியில் இருக்கிற மக்களும் உள்ள வரணும். இதுக்கு என்ன செய்யறோம்? நாம திட்டம் போடுறத போல பிசாசு என்ன செய்யறான்? உள்ள இருக்கிற மக்களை வெளியில கொண்டு போகணும், வெளியில இருக்கிற மக்களை உள்ள கொண்டு வரக்கூடாது. இதுக்கு யார் பிளான் பண்றான்? பிசாசு திட்டம் பண்றான். இவன் லூசிபர் திட்டம் என்ன செய்வான்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவான். யாருக்கு? இங்க இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்ய, இந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட கிரியை என்ன பண்ணு, நீ செய். ஏன்னா முன்ன நீ இத்தனை கிரியை செஞ்ச என்ன செய்யல, ஒண்ணுமே அங்க நடக்கல. நான் அப்ப புது விகமா என்ன செய்ய, இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு போ, இப்படிப்பட்ட கிரியை என்ன பண்ண கொண்டு போ, இப்படிப்பட்ட பழக்கத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு போ, இப்படிப்பட்ட பழக்கத்தை அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள கொண்டு போ, இப்படிப்பட்ட பழக்கத்தை சபைக்குள்ள கொண்டு போ அப்படின்னு சொல்லி யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவான்? லூசிபர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த பிரபஞ்ச, அதாவது இந்த பூமிக்குள்ள பூலோகத்துக்குள்ள கிரியை செய்கிற ஆவிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவான். இப்போ அவன் வந்து என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? அந்த லூசிபர் என்ன திட்டம் அவனுக்கு பிளான் பண்ணி கொடுத்தானோ அந்த பிளானை எங்க நிறைவேற்றுவான்னா சபைக்குள்ளேயும் நிறைவேற்றுவான், சமுதாயத்துக்குள்ளேயும் நிறைவேற்றுவான், குடும்பத்துக்குள்ளேயும் நிறைவேற்றுவான், தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையை நிறைவேற்றுவான். இப்போ எப்படி பிளான் வந்திருக்குது? இப்போ இவன் கொண்டு போய் ரிசல்ட்டை கையில் கொடுத்தான், அந்த ரிசல்ட்டை லூசிபர் வாங்கி பார்த்தான், அந்த ரிசல்ட்டை வாங்கி பார்த்து என்ன செய்யறான்? ஓஹோ, இந்த பிரச்சனை என்ன செய்யல, இந்த ஜனங்களுக்கு மத்தியில் எடுப்படலை, இந்த ப்ராப்ளம் என்ன செய்யல, ஜனங்களுக்கு மத்தியில் ஏற்படலை, இந்த போராட்டம் என்ன செய்யல, ஜனங்களுக்கு மத்தியில் எடுப்படலை. அப்ப நம்ம நினைச்சதுபடி என்ன செய்யல, நடக்கல. அப்ப என்ன செய்யலாம்? பிளானை மாத்து, திட்டத்தை மாத்து. அப்ப இந்த மாதிரி திட்டத்தை என்ன பண்ணு போ, கொண்டு போ, இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு பண்ணு, கொண்டு போய் என்று குடும்பத்தை குறித்தும் திட்டம் பண்றான், ஜனங்களை குறித்தும் திட்டம் பண்றான், சபையை குறித்தும் திட்டம் பண்றான், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்தும் திட்டம் பண்றான், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்தும் திட்டம் பண்றான், ஊழியக்காரங்களை வச்சியும் திட்டம் பண்றான். எல்லாரை குறித்து அவன் என்ன செய்யறான்னா பிளான் போட்டு ஒரு மாஸ்டர் பிளானோட சத்ருவை என்ன செய்யறான்? இந்த பூமிக்கு அனுப்புகிறான். ஆமென். இப்போ அவன் என்ன நினைச்சிருக்கிறான்றது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? லூசிபர் என்ன திட்டம் போட்டு கொடுத்துருக்கான்னு யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ஒன்று லூசிபருக்கு தெரியும், ரெண்டாவது பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிக்கு தெரியும் இல்லையா? இந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்சதை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்கணும். போ, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குது, இந்த ரெண்டு பேருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் என்பதை தான் யார் தெரிஞ்சுக்கணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்டாதான் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம தாத்துக்க முடியும். அவனை பாதிப்புள்ள ஆக்கிரமாக்கல அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனா அவன் கொண்டு வருகிற பாதிப்புல இருந்து நாம் என்ன செய்ய முடியும்? நம்மளை நம்ம காத்துக்கணும். ஆமென். நம்ம என்ன செய்ய, நம்மளை நாம காத்துக்கணும். அப்படி காத்துக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்? நம்மளை குறித்து சத்ரு என்ன நினைக்கிறான்னு தெரியணும், நம்மளை குறித்து பிசாசு என்ன நினைக்கிறான்னு தெரியணும், நம்மை குறித்து உலகம் என்ன நினைக்குதுன்னு தெரியணும், நம்மை குறித்து மாம்சம் என்ன நினைக்குதுன்னு தெரியணும். இந்த தெளிவுக்குள்ளாக நீங்களும் நானும் வராத பட்சத்தில் நம்ம சத்ருவின் திட்டங்களில் இருந்து நாம் என்ன செய்யவே முடியாது, நம்மளை காப்பாற்றி கொள்ளவே முடியாது. நம்ம திட்டம் யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ஒன்று திட்டம் போட்டால் லூசிபருக்கு தெரியும், ரெண்டாவது என்ன செய்யும், அதை செயல்படுத்துகிற இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச திட்டத்தை யார் தெரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். ஆமென். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த திட்டங்களை என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும். அந்த திட்டத்தில் நாமோ நம்ம குடும்பங்களோ நம்ம பிள்ளைகளோ அதில் சிக்காதபடி என்ன செய்ய முடியும்? நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது என்ன செய்ய முடியும்? இப்படி திட்டம் போட்டு வச்சிருக்கானா, இந்த திட்டத்தை முறியடிக்கிறது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை கொண்டு வருகிறவனையே அழிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய முடியும்? நாம் ஒரு திட்டங்களை போட முடியும். ஆமென். இப்போ எதிரி என்னன்னே தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த மாசத்துக்கு மளிகை செலவு, இந்த மாசத்துக்கு எவ்வளவு செலவாகனே தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது? மளிகை வாங்கவே
முடியாதுல்ல. இந்த மாதம் நமக்கு எவ்வளோ செலவாகும் இப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்யலாம்? ஓ, நமக்கு எவ்வளோ தேவை இந்த மாதம் நமக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? அரிசி இவ்வளோ வாங்கணும், பருப்பு இவ்வளோ வாங்கணும், எண்ணெய் இவ்வளோ வாங்கணும், மற்ற செலவு என்ன செய்யணும், இவ்வளோ வாங்கணும்னு தெரியுமா? எப்போ எவ்வளவு செலவு ஆக போகுதுன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அது கேட்டபடி நம்ம பட்ஜெட்டை போட முடியும் இல்லையா? அப்போ சத்ரு எப்படி கிரியை செய்யறான்னு தெரிஞ்சாதான் நாம் என்ன செய்ய முடியும்? அது கேட்டபடி நாம் ஒரு திட்டத்தை போட முடியும். ஆமென். அப்போ இதுக்கு என்ன செய்யறது, இது என்ன செஞ்சா இந்த திட்டத்தை என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும். இது என்ன செஞ்சா இந்த திட்டத்தை அபத்தமாக்கி போட முடியும்? என்ன செஞ்சோம்னா அவன் நமக்கு தாக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவனை தாக்க என்ன செய்யணும்? முடணும். அவன் தாக்கிட்ட பிறகு நாம் தாக்கிறது ஒரு பகுதி இல்லையா? அவன் தாக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவனை தாக்குவது மற்றொரு பகுதி இல்லையா? எது பெஸ்ட்? அவன் நம்மளை தாக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா கூடி உட்காந்து அதுக்கப்புறம் அவனை தாக்கிறத விட அவன் தாக்க நினைக்கும் போது நாம் அவனை தாக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நமக்கு என்ன இருக்காது? நமக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். அப்ப இன்னைக்கு தேவன் என்ன விரும்புறாரு? நம்மை குறித்து சத்ருவு நினைத்திருக்கிற அந்த நினைவுகளை நாம் மேற்கொள்ளணும். நம்மை பற்றி சத்ரு நினைச்சிருக்கிற நினைவுகள், நம்மை பற்றி என்ன நினைச்சிருக்கிறோம் அது என்பதை நம்ம தெரிஞ்சு அதற்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? அந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நான் 3 கருத்தை ஒரே பதில் சொல்ல போறேன். அந்த 3ஐயும் நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த சத்ரு நம்மளை குறித்து நினைச்சிருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? முறியடிச்சு அவன் தாக்குதலிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். ஆமென். இதுக்கு வேத ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று என்ன செய்யறாங்க? நினைச்சிருக்கலாம். என்னைக்கு? அந்த குறிப்பிட்ட அந்த மாசத்துல 13ஆம் தேதி நாம் என்ன செஞ்சிடணும்? இவங்களை ஜெயிச்சிடணும், இவங்களை அழிச்சிடணும், இவங்களை மேற்கொண்டுடணும், இவங்களை என்ன பண்ணிடணும்? ஒரு காரியத்திலிருந்து என்ன பண்ணிடணும்? அகப்படுத்தி வச்சிடணும், இவங்களை ஜெயிச்சிடணும் அப்படின்னு யார் திட்டம் போட்டு வச்சுட்டா? யூதருடைய பகஞ்சர்கள் திட்டம் போட்டுட்டாங்க இல்லையா? யூதருடைய இன்னைக்கு நம்ம யூதர்களா? நமக்கு பகஞ்சர் யாரு? நமக்கு ஒரே ஒரு பகஞ்சர் சத்ரு இல்லையா? இந்த சத்ருவை தான் உலகத்தையும் தோன்றான், இந்த சத்ருவை தான் மாம்சத்தையும் தோன்றான். நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சத்ரு என்ன திட்டம் பண்றான்? குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட இந்த நாளில் என்ன செய்யணும்? இவர்களை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். குறிப்பிட்ட இந்த நாளில் இந்த குடும்பத்தை பாதிப்புக்குள்ள ஆக்கணும். குறிப்பிட்ட இந்த நாளில் இந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? ஒரு சிக்கல்ல சிக்க வைக்கணும். குறிப்பிட்ட இந்த நாளில் இந்த குடும்பத்தை விபத்துக்குள்ளாக ஆக்கணும். குறிப்பிட்ட நாட்களில் ஒரு குறைவை இந்த குடும்பத்தில் ஏற்படுத்தணும். இந்த நாட்களில் இந்த குடும்பத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கணும், ஒரு பலவீனத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பிளான் பண்ணி வச்சிருக்கிறான் இல்லையா? என்றைக்கு மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ, அப்படிதானே? நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சனை மேற்கொண்டார்கள். எதை நினைச்சு? அவன் இன்னும் என்ன செய்யல? இவங்களை தாக்கல. இவங்களை என்ன செய்யல? இப்ப அந்த எதிரிகள் என்ன செய்யல? யூதனை தாக்கல, ஆனா தாக்கலாம்னு நினைச்சிருக்கிறாங்க. என்ன நினைச்சிருக்கிறாங்க? அவனை தாக்கலான்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? நினைச்சிருக்கிறாங்க. இந்த தாக்கலாம் நினைக்கும் போது அந்த நாளில் தானே யூதர்கள் அவனை என்ன செஞ்சார்கள்? அப்ப அந்த அவன் நினைக்கிற நினைவு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இந்த யூதனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன நினைக்கிறான் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரியலன்னு வச்சுவாங்களே, எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க இல்லையா? இப்போ எஸ்தர் அரண்மனைக்குள்ள இருந்தாங்களா? என்ன நடந்துச்சுன்னு யாருக்கே தெரியல, ஒரு விஷயமும் தெரியல இல்லையா? எழுந்தாங்க, காலையில் எழுந்தாங்க, குளிச்சாங்க, சாப்பிட்டாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்க, பேப்பர் படித்தாங்க, செல்போன் பார்த்தாங்க, வாட்ஸ்அப் அனுப்புனாங்க, கிராம் அனுப்புனாங்க, என்னொன்று அனுப்புனாங்க, உட்காந்துக்கிட்டாங்க இல்லையா? அடுத்தது டீ காப்பி என்ன ஆயிட்டாங்க? ரெடி ஆயிட்டாங்க. யாரு? எஸ்தர் அக்கா. சரியா? அந்த எஸ்தர் அக்கா சரியா? அந்த எஸ்தர் அக்கா அப்படி ரெடி ஆயிட்டாங்க. அப்படி ரெடி ஆயிட்டாங்க இல்லையா? இது தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது இல்லையா?
உள்ள இருக்கிற அக்காவுக்கு விஷயம் தெரியல, ஆனா வாசல வெளியே இருக்கிற தலைவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தம் இல்லை. எங்க இருக்கிறதுனால? சபைக்குள்ள இருக்கிறதுனால. சபைக்குள்ள சொல்லுங்க, கையப்படி சொல்லுங்க. சபைக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம் இல்லை. எஸ்தர் அக்கா உள்ளதான் இருந்தாங்க. சொல்லுங்க, எஸ்தர் அக்கா எங்க தான் இருந்தாங்க? சபைக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியல? அக்காவுக்கு ஒன்றும் தெரியல இல்லையா? அக்கா பேசணுமெல்லாம் என்ன பேசணும்? மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், மத்தியானம் சாப்பாடு என்ன பண்ணலாம், என்னமோ ரசம் சாப்பாடு வைக்கணும், இதே பீட்ரூட் பொரியலே இருக்குது. நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பொரியல் வைக்கலாம், நாளைக்கு மத்தியானம் என்ன பொரியல் வைக்கலாம். அக்காவுக்கு கவலையெல்லாம் என்னது? காலையில் ஆனால் சாப்பாட்டு கவலை, நைட் ஆனால் சாப்பாட்டு கவலை இல்லையா? காலையில் என்ன சாம்பார் வைக்கிறது, நைட்டுக்கு என்ன சாம்பார் வைக்கிறது. நேற்று தான் அந்த சாம்பார், இன்னைக்கு தான் அந்த சாம்பார். இந்த சாம்பார் கவலையே அக்காவுக்கு போயிடுச்சு. எதை பற்றி அக்கா தெரிஞ்சுக்கல? எதை பற்றி தெரிஞ்சுக்கல? என்னை பற்றி எதிரி என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரிஞ்சுக்கல, தெரியவும் இல்லை, தெரிஞ்சிக்கவும் விரும்பல இல்லையா? சரி, அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்புறாரு இல்ல, இதை படிச்சு உடனே என்ன ஆகணும், அப்படியா இப்படி ஒரு திட்டமா அப்படி பார்க்கணும்ல. சரி இரு, அதுக்காக என்ன பண்ணலாம் விடு, அப்படி போயிட்டாங்க இல்லையா? இப்போ ஜெராக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்புனாரா? மொத்தம் என்ன கொடுத்து அனுப்புறாரு? இந்த ஜெராக்ஸ் ஆஃபீஸ் கொண்டு போய் எங்கே கொடு, கொஞ்சம் எஸ்தர் கொடுப்பான்னு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அக்கா வாங்கி படிச்சாங்க. படிச்சு என்ன பண்ணியிருக்கணும்? அலறி அடிச்சிருக்க வேண்டாம்? அக்கா எப்படி இருக்கிறாங்க? சரி என்ன பண்றது, சட்டம் போட்டாச்சு, நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், சரி விடு அப்படின்னு அக்கா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வெளியே இருக்கிற கிழமை விடுற மாதிரி தெரியல. வெளியே இருக்கிற கிழமை ஒன்றும் விடுற மாதிரி தெரியல இல்லையா? சரி, அது அதுக்காக அப்புறம் இருக்கு. அப்போ என்ன விஷயம்னாக்க, நம்ம சபைக்குள்ள இருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குது? இப்போ தேசத்தில் சத்துரு எப்படியெல்லாம் கிரியை செய்யுது. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன திட்டத்தோட சத்துரு என்ன பண்ணியிருக்கிறான்? தேசத்தில் மூவ் ஆகிறான். எங்க நீ பேப்பரை பார்த்தாலும் சரி, அவனால் இவள் கெடுக்கப்பட்டா, அவனால் இவன் கெடுக்கப்பட்டா, பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது? இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? பேப்பரை திறந்தா போதும், என்ன பிரச்சனை? காலேஜுக்குள்ளேயே நடக்குது இல்லையா? காலேஜுக்குள்ளேயே நடக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது இல்லையா? ஏதாவது பார்க்குறீங்களா? பேப்பர் எது பார்க்குறீங்களா? நியூஸ் எது பார்க்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதுதான் என்னவா இருக்குது? பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்குது. என்னது? கல்லூரிக்கு உள்ள போய், கல்லூரிக்கு உள்ள போய், காலேஜுக்கு உள்ள போய் நைட்ல இவ்வளோ பிரச்சனை நடக்குது, பயங்கர பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? எப்ப பார்த்து என்ன செய்யுது? அப்ப இந்த சூழ்நிலை சத்துரு எப்படி கிரியை செய்யறான்? இந்த காலகட்டத்தில் சத்துரு எப்படி கிரியை செய்யறான்? அவன் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கல, கிரியை செய்யும் போது தெரிஞ்சுக்கணும்ல. ஒன்னும் உள்ள போல இல்லையா? சத்துரு கிரியை செய்யறதுக்கு முன்னாடி தான் என்ன செய்யல, நமக்கு தெரியல இல்லையா? இப்ப கிரியை செய்யும் போதாவது தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப என்ன கிரியை நடக்குது? இப்ப எப்படி கிரியை ஒரு காலத்துல எப்படி நடக்குது? எங்க பார்த்தாலும் விபத்து, எங்க பார்த்தாலும் விபத்து, எங்க பார்த்தாலும் விபத்து இல்லையா? ஒரு காலத்துல என்னது? அந்த பிள்ளைங்க தண்ணியில் முழுகி செத்தான், இந்த பையன் தண்ணியில் முழுகி செத்தான், இவன் தற்கொலை பண்ணி செத்தான், இவன் மருந்து குடிச்சு செத்தான், இப்படியா ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்குதா? ஒரு கட்டல என்ன நடக்குது? அந்த கடமை என்ன பண்ணிட்டான்? அந்த கந்து வடியில வாங்கி அவன் தொந்தரவு பண்ணதால குடும்பத்தோட என்ன பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதா? எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் போறதில்ல. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில். இப்ப சத்துரு என்ன பண்றான்? இப்ப நம்ம பார்க்கிறோம். ஓ, இப்ப என்ன செய்யுது? இப்ப பாலியல் வன்கொடுமையா? இயேசுவின் நாமத்தில் பாலியல் வன்கொடுமை என்ன பண்ணணும்? தடுக்கப்படணும். அவன் ஜெபிச்ச உடனே அடுத்த உடனே அவன் பிளானை மாத்துறான். இப்ப அதுக்கு ஜெபிக்க விபத்தா, அதுக்கு ஜெபிக்கிறியா, அடுத்த உடனே அவன் பிளானை மாத்துறான். இப்ப எதை விட்டுட்டோம்? பாலியல விட்டுட்டான் இல்லையா? இங்க அப்படியே போயின்னு வரதுக்குள்ள அவன் திரும்ப நேர கையும் குழந்தை வச்சுட்டான். ஒன்னும் புரியல இல்லையா? ஒரு சக்கரை மாதிரி தான் அது. என்னது? இங்க வச்சா அடுத்து அங்க போறேன், அங்க வச்சா அங்க போறேன், அங்க வச்சா அங்க போறேன், அங்க வச்சா அங்க போறேன். இப்ப என்ன ஆயிட்டே இருப்பேன்? அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒருவேளை அவன் கிரியை செய்து முன்னாடி தான் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னா அவன் கையை வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ஓ, இந்த ஆவியா இப்ப என்ன செய்யணும்? ஏசுபி நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன், ஏசுபி நாமத்தை அழிச்சு ஜெபிக்கிறேன். எப்ப ஜெபிக்கணும்? கிரியை நடக்கும் போதாவது ஜெபிக்கணும்ல. அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியும். ஆமே. இப்ப இதுவரைக்கும் நம்ம நினைச்சது என்ன? கிரியை செய்யற சத்துருவை ஜெயிக்கணும். இப்ப ஜெபிக்கிறது என்ன? இப்ப பாக்குறது என்ன? கிரியை செய்ய போற சத்துருவையே ஜெயிக்கணும். ஆமே. இதுவரைக்கும் பார்த்தது என்னது? கிரியை செய்கிற சத்துருவை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கும்போது என்னது? கிரியை செய்யல, கிரியை செய்ய போறோம் இல்லையா? அது எத்தனை மாசம் ஆகுன்னு தெரியாது, இன்னும் எத்தனை வாரம் ஆகுன்னு
தெரியாது. இன்னும் எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது. ஆகமொத்தம் என்ன செய்ய போறான்? கிரியை செய்ய போறான். அவன் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிடணும்? நாம் கிரியை செஞ்சிடணும். அந்த என்னைக்கு அந்த யூதனுடைய பகைஞர்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ, அவன் பிளான் பண்ணிட்டான். இன்னைக்கு அவன் என்ன செய்யணும்? இந்த குடும்பத்தை தாக்கணும் அப்படின்னு. ஆமே ஆமே. சில நேரத்தில் நல்லா பார்த்துன்னு வச்சுக்கோயேன், நம்ம நல்ல ஜோம் பண்ணிட்டு நல்ல தேவனோடு இருந்து வச்சுக்கோயேன், நமக்கு உணர்வுகள் வரும். என்னது? இனி நம்ம என்ன செய்யவே கூடாது, வெளியில போகவே கூடாது, அப்படி உணர்வு வருமா? ஏன் வருது? ஏன் வருது? இல்லை, ஏன் வருதுன்னு கேட்டேன். எப்படி வருது நான் கேட்கல, ஏன் வருதுன்னு கேட்கிறேன். அவ வெளியில போனா ஏதோ ஒரு ஆபத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப அவன் போடுற திட்டம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும் இல்லையா? அந்த தேவன் நம்ம கூட இருந்தா அந்த திட்டத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார் இல்லையா? சில நேரத்தில் நான் வழக்கமா சொல்லி இருக்கிறேன், ஏன் அந்நிய அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றேன். சில நேரங்களில் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம், சம்மந்தமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா பாத்திரம் உட்காந்து தேய்ச்சி நிற்பீங்க, என்ன வரும்? அந்நிய பாஷை வரும். என்ன நம்ம பார்த்து நம்ம என்ன நினைக்க போறோம், திரும்பி பார்த்து கம்முன்னு நினைக்கலாம் குடிச்ச விட முடியாது. என்ன ஆகிட்டே இருக்கும்? இந்த அனுபவம் இருக்கா? நான் சொல்ற பாத்திரம் தேய்க்கும் போது இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு பிரச்சனை எப்ப வேணாலும் சத்து என்ன செய்யும்? கொண்டு வரும். இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அந்த ஆவி நமக்குள்ள இருந்தா அந்த ஆவி இங்க என்ன செஞ்சிடும்? சரி, இந்த குரூப்ல வச்சிருக்கிறோம்ல, ஒரு இடத்துல பட்டன் தட்டினா எவ்வளவு பேருக்கு போகுது? அத்தனை பேருக்கும் போயிடுது இல்லையா? இப்ப அங்க போடுற பிளான், இப்ப தேவன் செய்யறாரு, பரிசுத்த அப்படி தட்டுது, என்ன செய்யும்? இப்ப பரிசுத்தம் என்ன செய்யறாரு? அந்த பட்டனை என்ன அது எப்படி அனுப்புறது? அனுப்புவாங்க இல்லையா? அப்படி அனுப்புறாரு இல்லையா? அப்படி தட்டிட்டாரு, எப்படி வந்துடும்? இமீடியட்டா மொத்த பேருக்கும் போயிடும் இல்லையா? அப்ப யார் யாருக்கு பிரச்சனை உள்ளக்கிற ஆவியர் என்ன பண்ணுவாரு? ஏய், உனக்கு பிரச்சனை வரப்போது என்ன பண்ணு? இப்ப ஜோம் பண்ணு. உனக்கு பிரச்சனை வரப்போது இப்ப என்ன பண்ணு? ஜோம் பண்ணு. நாங்க அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க அப்படின்னா மாட்டிக்கிறது உட்கார்ந்துக்கணும். நான் என்ன செய்யறது? அதெல்லாம் புரியுது நான் சொல்றது? சிலர் நடந்து போயிட்டு இருப்போம், என்ன வரும்? தேவ பிரசாதம் பயங்கரமா இறங்க பார்த்தீங்களா? சம்பந்தமே இருக்காது. இருக்கிற இடத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் தேவ பிரசனத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. என்ன இறங்கும்? அப்படியே தேவ பிரசனம் என்ன ஆயிட்டே இருக்கும்? நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அந்த அது ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கும். அப்படி என்ன அந்த பிரசனம் மாதிரி என்ன செய்யும்? நம்மளை அறியாமலே அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டே இருப்போமா? சொன்னாதானே தெரியும் இல்லையா? இந்த அனுபவங்கள் எல்லாம் யார் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் நடக்கும். ஏன்? உள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கார் இல்லையா? இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அவர் தூண்டுவார். என்ன தூண்டுவார்? அதான் ரோமர் 8:26. என்னது? அந்தபடி நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிற போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார் இல்லையா? அப்ப உள்ளக்கிற பரிசுத்த என்ன செய்யறாரு? உள்ளக்கிற பரிசுத்த என்ன பண்றாரு? நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். என்ன பிரச்சனை நமக்கு? என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. என்ன போராட்டம் நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறோமா? கிட்டத்தட்ட சில நேரங்களில் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுவோம், சில நேரம் 1 மணி நேரம் கூட பேசுவோம், சில நேரத்தில் 2 மணி நேரம் கூட பேசுவோம். காரணம் என்ன? நம்மளே சைலண்டா ஆகணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்? அங்க பிரச்சனை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இங்க என்ன பண்ணுவாரு? நம்மள ஆவியானவர் தூண்டுவார், நம்ம மனசுக்குள்ள தூண்டுவார் இல்லையா? நைட்ல தூக்கம் தெளிது, என்ன செய்யணும்? தூக்கமே வரல, என்ன செய்யுது? பொல்லாத பிசாச இயேசுவின் நாமத்தை கட்டுறேன். எதுக்கு? தூக்கத்தை கொடுக்கிறதும் தூக்கத்தை எடுக்கிறதும் கர்த்தர். சரியா? கர்த்தர் இமைய பிடிக்கிறதும் தூக்கத்தை வர வைக்கிறதும் யாரு? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்கள் நித்திரையை அளிக்கிறார். யாருக்கு? கர்த்தர் தமக்கு பிரியமான என்ன அளிக்கிறாரு? நித்திரை அளிக்கிறார். நித்திரையை பிடிக்கிறதும் யார் தான்? தேவன் தான் இல்லையா? அகாஸ்வர ராஜாக்கு மட்டும் ஒரு நைட்டு தூக்கம் வந்தா என்ன ஆயிருக்கும்? மொர்தெகாய் தலை தொங்கி இருக்கும் இல்லையா? சொல்றேன், அந்த தரியூர் ராஜா மட்டும் ஒரு நாள் தூங்கிதான் என்ன ஆயிருக்கும்? தானியேலை சிங்கம் பீஸ் ஆக்கிட்டு இருக்கும் இல்லையா? எதுக்கு அவனை தூங்க வச்சிருக்கிறாரு? ஏன் இமைய பிடிச்சாரு? இந்த இமைய பிடிச்சதான் நாடகம புஸ்தகம் கொண்டு வானாரு. யாரு? அகாஸ்வர ராஜா வாசிப்பான்னாரு. அடே வாசம் வரா இல்லையா? இது காரியத்தை மொர்தெகாய் செஞ்சா நிறுத்து, இதுக்கு மொர்தெகாய் தானே செஞ்சிச்சா? ஒண்ணு செய்யல, அப்ப செய்யு. யார் அனுப்பு? கூட அவனை. அப்ப என்ன நடக்குது? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் முக்கியமா? பரிசுத்த ஆவி முக்கியமா? நான் திரும்ப சொல்றேன், நீ பரிசுத்த ஆவியை பெறலன்னு சொன்னா நீ சத்துருவின் திட்டத்துக்கு ஒரு நாள் மீளவே முடியாது. எனது திட்டத்தை அறிவிக்கிறதே யார் தான்?
இப்ப சத்துரு போட திட்டம் யாருக்கு தெரியும்? இப்ப வான மண்டலத்தில் போடுறான் திட்டம் இல்லையா? இப்ப போட திட்டம் யாருக்கு தெரியும்? அவன் ஆவியில பேசுறது நமக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப என்ன திட்டம் போடுறான்? ஓ, இந்த குடும்பத்தை குறித்து இந்த திட்டம் போடுறான். எஸ், அப்ப என்ன பண்ணு? இந்த குடும்பத்தை ஜெபிக்க வை சொல்வானா? இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த குடும்பத்தை என்ன பண்ணு? ஜோமன வை. இந்த ஆளுக்கா அந்த ஆள் என்ன பண்ணு? ஜோமன வை. சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு சம்பந்தமே இல்ல ஜெபிக்க வைப்பானா? பேதுரு உள்ள தூங்கி நடக்கிறார் இல்லையா? தூங்கி நடக்கிறாரா? சபையா ஜெபிக்க என்ன ஆயிருக்கும்? தலை துண்டா போயிருக்கும் இல்லையா? அவர் தூங்கி நிற்கிறாரு, அவளுக்கு விஷயம் புரியல. நீ என்ன பண்ணு? நீ எழுப்பி ஜெபி. யாரை ஜெபிக்க வைக்கிறாரு? சபை யாரை ஜெபிக்க வைக்கிறார் இல்லையா? இந்த ஜெபம் என்ன ஆச்சு? பேதுருவை உயிரோட கொண்டு வந்துச்சு இல்லையா? ஏன்னா பேதுரு தலை காணாத போயிருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? இவங்களெல்லாம் கொஞ்சம் சத்துரு திட்டம் போடுறது நம்மளை கொஞ்சம் போடாதா? சபையை கொஞ்சம் போடாதா? போடும். அப்ப என்ன செய்யணும்? இந்த திட்டங்களை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே ஆமே. அப்ப ஏன் ஜெபிக்க சொல்றாங்க? ஏன் ஜெபிக்க சொல்றாங்க? அவங்களுக்கு வேலை இல்லாத ஜெபிக்க சொல்றாங்க அப்படியா? அவங்களுக்கு பொழப்பு இல்லை அதனால ஜெபிக்க சொல்றாங்க அப்படியா? உட்கார்ந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப திட்டத்தை என்ன பண்ணு? புரிஞ்சுக்கோ. அப்ப திட்டத்தை என்ன பண்ணு? தெரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியலையா? தெரிஞ்சவங்க சொல்றாங்க பண்ணிக்கோ. ஆமே. இது ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து சத்துரு போடுகிற திட்டங்கள், ஒவ்வொரு நபரை குறித்து சத்துரு போடுகிற திட்டங்கள். பொருளாதாரத்தை குறித்து திட்டம் போடுவான், பிள்ளைகளை குறித்து திட்டம் போடுவான். திடீர்னு பிள்ளைங்க அழுவாங்க, பார்த்து கலருவாங்க பார்த்தீங்களா? நல்லா இருப்பாங்க, டக்குனு உடம்புடியா போயிட்டு பார்த்தீங்களா? நல்லாவே இருந்தாங்க, என்னாச்சுன்னே தெரியலையே. ஒரு குழப்பம் வருமா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? புரியுது என்ன சொல்றது? இதெல்லாம் யார் என்ன செய்யணும்? இது யார் கண்டுபிடிக்க முடியும்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யார் பெற்று ஆவியானவர் யாருக்கு உள்ள இருக்கிறாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஆவியானவர் உள்ள இருக்கணும். யாருக்குள்ள? யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ரைட். 12 மணிக்கு அன்னி பாஷை ஜெபம் பண்ணுவாங்க, 1 மணிக்கு எழுந்து அன்னி பாஷை ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சில நேரத்தில் பாட்டு பாடுவாங்க, சில நேரத்தில் ஆராதனை பண்ணுவாங்க. தன்னை அறியாமல் என்ன ஆயிட்டு இருக்கும்? தன்னை அறியாமல் என்ன ஆயிட்டு இருக்கும்? சில நேரத்தில் பாட்டு வரும், சில நேரத்தில் ஆராதனை வரும், சில நேரத்தில் ஜெபம் வரும், சில நேரத்தில் ஸ்தோத்திரம் வரும், சில நேரத்தில் இயேசுவின் ரத்தம் வரும், சில நேரத்தில் அன்னி பாஷை வரும். எப்படி ஜெபிக்க வேணும்னு யாருக்கு தெரியும்? எப்படி ஜெபிச்சா அவன் திட்டத்தை முறியடிக்க முடியும்னு ஆவியானவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட திட்டத்தை தான் நமக்குள்ள செயல்படுத்துவார். ஆமே. சில பிரச்சனைக்கு பாட்டு பாடினா போதும் இல்லையா? யோசபாத் என்ன செஞ்சாரு? யோசபாத் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். 3 ராஜாக்கள் வந்தாங்களா? யோசபாத் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? அவரை கேளுங்க, என்ன ஏன் கேட்குறீங்க? என்ன பண்ணாரு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று துதிச்சு பாடி நிறுத்தினா. மொட்டவர் காலி ஆயிட்டானா? அப்ப இதுக்கு என்ன போதும்? அப்ப இது யார் நடத்தணும்? நமக்கு தெரியாது இல்லையா? யோசபாத் பண்ணாரு, நாம பண்ணா மூக்க உடைச்சுக்குவோம். யோசபாத் பண்ணாருன்னு நம்ம என்ன ஆயிடுவோம்? மூக்க உடைச்சுக்குவோம். ஏன் மூக்க உடைச்சுக்குவோம்? அந்த பிரச்சனைக்கு யோசபாத் அப்படி நடத்துறாரு இல்லையா? அந்த பிரச்சனை யோசபாத்தை அப்படி நடத்துறாரு. எரேமியா கிட்ட சொல்ல, என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் தான் நலமாய் இருக்கும். அப்படி எப்படி ஜெபிக்கிறாரு? ஒப்பாரி வைக்கிறேன், ஓலமிட்டு அழுகிறேன். ஏன் ஒப்பாரி வைக்கிறாரு? ஒப்பாரி வச்சாதான் பிரச்சனை என்ன செய்யும்? மாறும் இல்லையா? அப்ப ஒப்பாரி வைக்க வேண்டியதுக்கு ஒப்பாரி வை, ஓடமட வேண்டியதுக்கு ஓடமடு, சத்தமா ஜெபம் பண்ண வேண்டியதுக்கு சத்தமா ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துக்கு இயேசுவின் ரத்தத்தை பயன் பண்ணு, பாட வேண்டிய இடத்துக்கு பாடு, ஆராதனை வேண்டிய இடத்துக்கு ஆராதனை பண்ணு, ஜெபிக்க வேண்டிய இடத்துக்கு ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷை பேசுற இடத்துல அந்நிய பாஷை பேசு. இதெல்லாம் யார் நடத்துவா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம லீட் பண்ணுவார். அப்ப ஏன் பரிசுத்தாவை வேணும்னு சொல்றோம்? சும்மா கையை தட்டி போறதுக்கு இல்ல. எதுக்கு? எதிரி என்ன நினைக்கிறான், எதிரி என்ன நினைக்கிறான்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் அவன் தாக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நாம தப்பிக்க முடியும், நாம அவனை ஜெயிக்க முடியும். ஆமே. அதான் சொல்றேன். என்ன சொல்றார்? அந்த நாளில் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் நம்பினார்களே இல்லையா? அவன் நினைச்சா என்ன தெரியாது, இது யாருக்குமே இல்லை. யார் போட்டது? அரண்மனை போட்டுச்சு, நேரம் நம்ம கைக்கு தான் வந்துடுச்சு. இது யாருக்கும் என்ன தெரியாது. ஆனா உள்ள ஆவியப்பட்ட மொர்தெகாய் வெளியே இருக்கிறது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? இந்த யூதனுக்கு தெரியாது இல்லையா? சத்ருக்கு என்ன தெரியாது? அரண்மனையில போட்ட சட்டம் யாருக்கு தான் வந்திருக்குன்னு தெரியுது. இப்ப அரண்மனையில போட்ட சட்டம் 107 நாடுகள் 15 போயிடுச்சா? இப்ப அவன் என்ன நினைச்சிருக்கிறான்?
இது வேற யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும் தான் தெரியும்? நமக்கு மட்டும் தான் தெரியாது. அனுப்ப லெட்டர் யாருக்கு? சரி, நம்ம குரூப்ல போறது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? நமக்கு மட்டும் தான் குரூப்ல இருக்கிறது தானே தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப நம்ம என்ன நினைக்கிறது? இது நமக்கு மட்டும் தான் என்ன செய்யும்? தெரியும் இல்லையா? ஆனா நமக்கே தெரியாம வெளியில விஷயம் தெரியுது யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது இல்லையா? இப்ப அந்த சத்துரு போட்ட திட்டம் அவன் நினைச்சிருக்கிறான் யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனா மொர்தெகாய்க்கு தெரியும். யாருக்கு தெரியாது? அந்த சத்துரு தெரியாது. அவன் நினைச்சிருக்கிறான் இந்த டேட்ல தான் என்ன செய்யணும், ஒரே நாள் என்ன பண்ணிடலாம், நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கிறான். அந்த நினைவுகளை இவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். யாருக்கு? மொர்தெகாய்க்கு வெளிப்படுத்தினார். அந்த மொர்தெகாய் என்ன செய்கிறான்? அதற்கேற்ற திட்டம் பண்ணுகிறார். ஆமே. அந்த திட்டத்தை தான் 3 கதை இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆமே ஆமே. அப்ப சத்துருவின் திட்டங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த சத்துருவை ஜெயிக்க முடியும். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். நினைச்சானா? என்ன நினைக்கிறான்? அசீரியாவிலிருந்து வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த யூதாவுக்குள்ள போய் எதெல்லாம் நல்லா இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம பிடிச்சிக்கணும்ப்பா, நமக்கு வேணும் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைக்கிறானா? எங்கிருந்து? அசீரியாவிலிருந்து நினைக்கிறான் இல்லையா? ஏதாவது சொல்றது புரியுதாங்க? காதை திறந்து கேட்கலாம், ஒண்ணு விளங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா விளங்கிட்டா நீங்க ஜெயிக்கலாம், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே. கத்த சொல்ல உனக்கு சொல்லிட்டு போறேன், விளக்கத்தை ரகசியத்தை உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். விளக்கமா இருந்து புரிஞ்சாலும் புரிஞ்சுக்க நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. அப்ப என்ன சொல்றான் அவன்? அங்கிருந்து நினைக்கிறான். இந்த நினைவு அடுத்த வசனம் இருப்பதை என்ன பண்ணிட்டாரு? அவன் அந்த ஊர்ல போடுற திட்டத்தை யார் கண்டுபிடிச்சிட்டான்? எசேக்கியா ராஜா கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா? அவன் அசீரியாவுல போடுற திட்டம் யாருக்கு தெரியுது? எசேக்கியா ராஜாவுக்கு தெரியுதா? இப்ப சத்துரு போடுறதுல கதை வெளிப்படுத்துவாரா? ஏன் சபையார ஊக்கமா ஜெபம் பண்ண சொன்னாரு? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கல 1-5 வரைக்கும் வேகமா. அப்போஸ்தலர் 12 1-5 வரைக்கும் வேகமா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். அக்காலத்திலே ஏரோது ராஜா தொடங்கி யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். கண்டு எதுக்கு பேதுரு பிடிக்கிறார்? இப்போ யாக்கோபை எப்படி பட்டயத்தால கொலை செஞ்சா யூதர் சந்தோஷப்படுறன்னு தெரிஞ்சு யாரையும் பிடிக்கிறான்? இது யாருக்கு தெரியாது? பேதுருவை ஏன் பிடிக்கிறான்னு பேதுருவுக்கும் தெரியாது, சபைக்கும் தெரியாது இல்லையா? பேதுருவை ஏன் பிடிக்கிறான்னு யாருக்கு தெரியாது? சபைக்கும் தெரியாது, பேதுருக்கு யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ஏரோதுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பிளானு? ஓ, இத இப்படி பண்ண ஜனங்க என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. அப்ப என்ன செய்ய? இந்த பேதுருவையும் பிடி அப்படின்னு மனசு நினைச்சு பிடிச்சிருக்கிறார் இல்லையா? வாசி அடுத்தது. பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு எதுக்கு? ஓ, பேதர் ரொம்ப நாளா சர்ச்சை ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார், அவர் என்ன பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணி அனுப்பி அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்காகவா? எதுக்காக வெளியே கொண்டு நினைக்கிறாரு? யாக்கோபை எப்படி பட்டயத்தால வெட்டி கொன்னனோ அதே போல யாரை வெட்டி கொல்லணும்? பேதுரை வெட்டி இந்த திட்டம் யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாது. ஏன்? அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவன கூட தெரியாது, அந்த ஜெயில இருக்கிற யாருக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ஏரோதுக்கு மட்டும் தான் தெரியும். அன்றைக்கு தான் பைபிள் சொல்லுது, சபையார் அவனுக்காக ஊக்கமாய் அப்படியே இருக்கையில் ஊக்கத்தோட பிரசன்ட்ல சொல்லுதா, பாஸ்ட்ல சொல்லுதா, ஃபியூச்சர்ல சொல்லுதா? ஒரு நிகழ்வை பாஸ்ட்ல சொல்லலாம்,
ஃபியூச்சரில் சொல்லலாம், ப்ரெசென்ட்டில் சொல்லலாம் இல்லையா? நிகழ்காலத்தில் சொல்லலாம், கடந்த காலத்தில் சொல்லலாம், எதிர்காலத்தில் சொல்லலாம் இல்லையா? ஜெபம் பண்ணுவார்கள் அப்படியா? பண்ணினார்களா பண்ணுகிறார்களா அப்படின்னு அர்த்தம்? ஜெபம் பண்றார்கள் அப்படியா? இப்ப ஜெபம் பண்ணி நிற்கிறாங்க அப்படியா? பண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்படியா? பண்ணினார்களா? பண்ணினார்களா பிரசன்ட், பண்ணிக்கொண்டதான் ஃபாஸ்ட். ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் இல்லையா? திரும்ப அந்த வசனம் வாசிங்க. அப்படியே இருக்கையில் சபையார் ஜெபம் பண்ணினார்கள் இல்லையா? ஜெபம் பண்ணி முடித்தார்கள் சொல்லல, ஜெபம் பண்ணினார்கள். இதை எப்படி 16 வருஷம் எப்படி முடிக்குது? 16 வருஷம் எப்படி முடிக்குது? என்று இந்த வீட்டில் என்ன நடந்து இருக்குது? ஜெபம் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? இந்த நிகழ்வை தான் யாரு சொல்றாரு? 5 வசனம் சொல்ற என்னது? சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் இல்லையா? அப்ப இப்ப ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள் அப்படிதானே? நான் ஏற்கனவே செய்தி உங்களுக்கு தெளிவா பேசியிருக்கிறேன். ஏற்கனவே அதிகாலை ஆஸ்வாதம் இந்த செய்தியை உங்களுக்கு விளக்கமா பேசியிருக்கேன். என்னது? அவன் ஜெபத்தை எப்ப முடிப்பான்னு தெரியாது. அவன் ஏன் பேதுரு சீக்கிரம் எழுன்றாரு? அவன் ஜெபத்தை முடிச்சிட்டாருன்னா இவர் தூதன் போயிடுவாரு. அங்கே அநேகர் கூடி வந்து, இது பிரசன்டா பாஸ்டா? இததான் எங்க சொல்ற 5 வசனம் சொல்றாரு இல்லையா? இப்ப என்ன நடக்குது? இப்ப ஜெபம் பண்ணி இருக்கிறதா தான் எங்க சொல்றாரு? அதான் புரியுதாங்க? அந்த மார்க்கெட்ட மறுபடி யோவான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? இததான் 5 வசனம் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இல்லையா? ஜெபம் பண்ணினார்கள் இல்லையா? அங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப ஜெபம் நடந்துட்டு இருக்குதா? இந்த ஜெபம் தான் என்ன செய்யுது? அந்த ஏரோது போட்ட திட்டத்தை என்ன செய்யுது? அபத்தமாக்குது. இப்ப நாளைக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நாளைக்கு பேதுரை வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணிடணும்? அவன் கழுத்தை வெட்டணும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். யாருக்குமே, ஆனா யாருக்கு தெரியும்? ஏன் நேத்து கொண்டு வந்துக்கலாம்ல? இப்ப நேத்துக்கு முன்ன நாள் இந்த பேதுரை வெளியே கொண்டு வந்திருக்கலாமா? போன வாரம் கொண்டு வந்திருக்கலாமா? போன மாசம் கொண்டு வந்திருக்கலாமா? ஆனா என்ன செய்யல? அப்பெல்லாம் கொண்டு வரல. எப்ப கொண்டு வரா? நாளைக்கு கால் என்ன செய்யணும்? அவன் கழுத்தை கத்தி தீட்டுறான் பத்தியா? அந்த நேரத்தில் தான் யார் வரா? இங்க இந்த சபையார் என்ன பண்றாரு? ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த சபையார் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இங்க நடக்குது. தேவதூதன் வந்தா கதவை விழாவல தட்டுறான். எப்படி எழு? ஏன் மெதுவா எழுன்னு சொல்றது? நைட்டு 12 மணிக்கு தூங்குறால அப்படி தட்டி எழு சீக்கிரம் எழுவீங்களா? விழாவல தட்டுறாரா? என்ன சொல்றாரு? ஏன் சீக்கிரமா சொல்றாரு? இதை விளக்கத்துக்கு தான் ஏற்கனவே பேசின செய்தியில ஓசியா 12 பேசியிருக்கிறேன். சரியா? இப்ப யாக்கோபு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? போதும், பொழுது விடியுது, என்ன விடுன்றாரா? இப்ப யாக்கோபு கையை போட கட்டிய வச்சிருக்கிறாரு இல்ல. எதை படிச்சிருக்கிறாரு? கண்ணீரினால் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறாருன்னு ஓசியா 12 வாசிக்கிறோம். ஓசியா என்ன சொல்றாரு? கண்ணீரால் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணி நிற்கிறாரு. யாரு? யாக்கோபு. இந்த ஜெபம் என்ன செய்யல? அவரை போக விடல. இப்ப ஜெபத்தை நிறுத்திட்டாரு. யார் போயிடுவாரு? அவர் தூதனானவரோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு அழுது என்ன பண்ணி இருக்கிறார்? இப்போ கண்ணீரோட ஜெபம் பண்ணி நிற்கிறார் இல்லையா? ஆமேமா போமேமையா விளங்கிக்கோ. சரியா? விளங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப ஏன் கத்த அவனை தட்டி சீக்கிரம் சொல்றாரு? ஒருவேளை சபையார் என் ஆத்மாவே கத்த ஸ்தோத்திரம் வச்சோம், அதுக்கு மேல யார் கிரியை செய்ய முடியாது? தேவதூத கிரியை செய்ய முடியும். அவன் என்ன பண்ணிடுவான்? இப்ப தேவதூத போயிட்டான், யார் விடுதலை ஆக்குறது? அப்ப என்ன சொல்றாரு? அவன் ஜெபிச்சு நிற்கும் போதே வெளியே வந்துரு. அவன் ஜெபிச்சு நிற்கும் போதே வெளியே வந்துரு. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது?
நீ வெளியே வரவே முடியும். அப்ப என்ன சொல்ல விரும்புறார்? அவனை ஜெபிக்க வச்சுட்டாரு. அவனை ஜெபிக்க வச்சு என்ன செய்யறாரு? ஏன் ஜெபிக்க வச்சிருக்கிறாரு? இந்த திட்டம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அந்த தேவன் என்ன செய்யறார்? சபையார ஜெபிக்க வைக்கிறார். சபையார ஜெபிக்க வைக்கிறார். ஒருவேளை உள்ள இருக்கிறதுனால பேதுருவால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லையா? நான் ஏற்கனவே இதுலயும் பேசியிருக்கேன். என்னது? நீ உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிறியான்னு இதுல 5 கதை பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது இல்லாம இடையில போன வாரத்தில் பேசியிருக்கிறேன். நீ உள்ள இருக்கிறியா, நீ வெளியே இருக்கிறியா, நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறியா, ஜெயிலுக்கு வெளியில இருக்கிறியா, அப்படி கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை மையப்பட்டு பேசியிருக்கிறேன். சரியா? அந்த தெரு நெடு முழுக்கம் போகிற வரைக்கும் யாருக்கு தெளிவு வரல. அவ்வளோ ஜெபம் நடக்குது. பிரதான அப்போஸ்தலர் நிழல் பட்டா சுகம், கைய வச்சா சுகம், அப்படி தூக்கி விட்டா சப்பானி நடக்குமா? அவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு தெரு நெடுக, அப்படிதான் பைபிள் சொல்றது இல்லையா? அவன் அந்த தெரு நெடுக நடந்து போறான். ஆனா என்ன செய்வே இல்லை, தெளிவே இல்லை. எப்படி இருக்கிறான்? அந்த தூக்க மயக்கத்துல இருக்கிறான். என்ன மயக்கத்துல? என்ன மயக்கத்துல? உங்களை சொல்லல, பேதுருவை சொல்றேன். என்ன மயக்கத்துல இருந்தாரு? தூக்க மயக்கம். என்ன நடக்குதுன்னு தான் ஏதோ ஒரு தரிசனம் காண்கிறதை போல, அப்படித்தானே? தான் ஒரு தேவன் லைட் போட்டாச்சு. அப்படி லைட் அப்படி 100 வாட்ஸ் பவர் அப்படி பிரகாசிக்குது. இதையும் தாண்டி ஒருத்தன் தூங்குறானே என்ன செய்ய? என்ன லைட் போட்டாலும், நீ என்ன மைக் வச்சு கத்தனாலும் அப்படியே இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். இவ்வளோ வெளிச்சம் வருது. பேதுரு ஓங்கி தட்டுறாரு இல்லையா? மனுஷன் தட்டினாலே பலி எடுக்குதுன்னா தேவதூதன் தட்டினா எப்படி இருக்கும்? ஊசாவை அடிச்சார் இல்லையா? என்ன ஆயிட்டான்? அப்படி தட்டு என்ன ஆயிருக்கணும்? பேதுருக்கு உள்ளக்கரை விழா எலும்புனா பீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? அவ்வளவு அடி படுத்து என்ன வரல? ஒரு சொப்பனம், ஏதோ ஒரு சொப்பனம், ஏதோ ஒரு தரிசனம் கடந்த போல. என்ன அர்த்தம்? உள்ள வச்சு 16 பேரை வச்சு உன்னை பூட்டிட்டான்னு அர்த்தம். எத்தனை பேரு? நீ வெளியே வரவே முடியாது. வெளியே வரவே, ஜெயிலே இடிஞ்சு உள்ள வெளியே உள்ள என்ன செய்ய முடியாது. இப்ப ஜெயிலே இடிஞ்சு வெளியே போகுது இல்லச்சு. இப்ப தெருமுடுக்க போகும்போது அப்ப என்ன தெளிவு வந்துச்சா? இப்ப எப்ப தெளிவு வர போகுது? ஜெயிலே இடிஞ்சா கூட வெளியே வர முடியாது. ஏன்? அப்படியே கண்ணுகளுக்கு இல்லையா? அப்படியே அப்படி இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்கணும்னு அர்த்தம். உள்ள போட்டு லாக் பண்ணிட்டா இல்லையா? 16 பேர் நிறுத்திட்டு இருக்கிறான். என்ன பண்ணவே கூடாது? இவன் ஜெபிக்கவும் கூடாது, ஜெபிக்கிற இடத்துக்கு போகவும் கூடாது. என்ன பண்ணவும் கூடாது? ஜெபிச்ச விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க. அவரு பார்த்தாரு, படுத்து தூக்கிட்டார், போயான்ட்டார் இல்லையா? என்ன வேணா என்ன செய்யட்டும், கத்திர சித்தமா நடக்கட்டும், போயான்னு படுத்து தூக்கிட்டார் இல்லையா? ஆனா அவர் சொல்ற, நீ தூங்கு, அங்க எழுப்பிடுறேன். நீ வேணா என்ன பண்ணிடு. யாரோ சொல்றாங்க, இப்படி எழுப்புற நல்லா இருக்குமே. நான் என்ன பண்ணி நிற்கிறேன்? நான் சரி ஜெபிக்க முடியாது சொல்ல ஆண்டவருக்கே தெரியும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணி நிற்கிறேன்? யாரையாவது என்ன பண்ணட்டும், நீ யாரையும் எழுப்ப மாட்டார். நீ பேதுருவை எழுப்புறதுக்கு, பேதுருக்கு எழுப்புனா நமக்கு எழுப்புவாரா என்ன? ஒண்ணு நடக்காது. நீ எழும்பு. என்ன செய்ய? நீ எழும்பி உட்காந்து தோத்துற மண்ணு, நீ எழுந்து உட்காந்து முழங்கால போடு. இல்லை என்ன செய்ய முடியாது. 16 பேர் எடுத்துட்டான். எதுக்கு? இந்த பேதுரு முட்டி போடவே கூடாது, பத்திரமா பார்த்துக்கோ. ஆமே. அவனுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், என்னது? முழங்கால் போடாம பார்த்துக்கோ. யாரு? அடுத்தது என்ன? அந்த ஜெப நேரத்துக்கு போகாம பார்த்துக்கோ. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். யாருக்கு? என்ன செய்ய முடியல? வெளியே வரவும் முடியல. நீ ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபிக்கலாம் நினைக்கிற, என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. ஜெபிக்க முடியும். கண்டுபிடி விஷயத்தை, ரகசியத்தை கண்டுபிடி. ரகசியத்தை கண்டுபிடிச்சா என்ன செய்ய முடியும்? ஓஹோ, இந்த ஆவி என்ன செய்யுது? ஏரோதின் ஆவி என்ன செய்யுது? நான் ஜெபிக்க கூடாதபடிக்கு போராடு. அப்பதான் என்ன செய்ய முடியும்? பொல்லாத ஏரோதின் ஆவி, அப்பதான் சொல்ல முடியும் இல்லையா? பொல்லாத பிசாச கட்டுற, எந்த பேய கட்டுற? அவன் ஏராளமா கிடக்கிறான் இல்லையா? பேய் எவ்வளவு கிடக்கு? ஒருத்தருக்குள்ளே 6000 கிடைச்சில்ல. இது எந்த ஆவியை கட்டுற? பொது ஆவியை கட்டுறான். எந்த ஆவியை கட்ட போற? எந்த ஆவியை ஜெயிக்க போற? அப்ப என்ன செய்யணும்? அறிஞ்சிக்கணும். அவன் என்ன செய்ய விரும்புறான்? ஏரோத வெளியே கொண்டு வரலாம், ஏதாவது ஏரோது நாளைக்கு வெளியே கூட கழுத்தை வெட்டலான்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கிறான். இந்த நினைவு யாருக்கு தெரியும்?
ஆண்டவருக்கு ஒன்று என்ன செஞ்சாரு? எழுப்பு எழுப்பு எழுப்பு, அவங்களால எழுப்பு. ஒரு 10 பேர் எழுப்பி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. எதுக்கு ஜெபிக்கிறாங்கன்னு? ஜெபம் பண்ண, அவ்வளவுதான் இல்லையா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களே நம்பல. யாரு? ஏன்னா அவங்களுக்கு ஜெபிச்சதானே தெரியும். பேதுருவுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு தெரியும். ஓ, நம்ம ஜெபம் பண்ண என்ன பண்ணிட்டாரு அப்படி தெரியும் இல்லையா? இந்த அக்கா சொன்ன ரோதப்போ சொன்னால, ஏய் பேதுரு வந்துட்டா, ஏய் சும்மா பெணாத்தாத, சும்மா பைத்திய மாதிரி பேசாத, நீ பயத்துல பேசுற, நீ பெதற்ற, அப்படிதான் சொன்னாங்க. யாரும் என்ன செய்வே இல்லை. ஏன்? அவங்க அவருக்கு தான் ஜெபிச்சாங்க, அதுக்கு தான் ஜெபிச்சு, யாருக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. ஆனா என்ன நடக்குது? இது யாருக்குள்ள இருக்குது? பரிசுத்த ஆவி உள்ள இருந்தாதான் அது நடக்கும். அவன் என்ன நினைச்சிருக்கிறான்? அந்த திட்டத்தை உடைச்சாரா? அந்த திட்டத்தை உடைச்சாரா? அப்ப அவன் நினைக்க தெரியல, உடைக்க முடியாதுல்ல. உடைக்கலாம் பேதுரு தல. அப்போஸ்தலர் 12ஓட கதை முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். அதுக்கு மேல பேதுரு யாருன்னு 1 பேதுரு வந்திருக்காது, 3 பேதுரு வந்திருக்காது இல்லையா? அதோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆனா மொத்த பேர் வர வச்சது என்ன காரணம்? சபையாரை எழுப்பு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளை குறித்து சத்துரு என்ன போடுவான்? திட்டம் போடுவான். அந்த திட்டத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்க வேண்டும். இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு அந்த யூத ஜனங்களுக்கு காணப்பட்ட 3 விதமான காரியம். இந்த காரியம் 3 விதமான காரியம். எது? நம்மளை குறித்து சத்ரு என்ன நினைக்கிறான் என்பதை அறிந்து அவனை ஜெயிப்பதற்காக நாம் எடுத்த இல்ல அவர்கள் எடுத்த 3 விதமான காரியம். ஒன்று என்ன? சத்ருவினால் வரக்கூடிய பாதிப்பை நாம் விரும்பக்கூடாது. ஒன்று என்ன செய்யக்கூடாது? சத்ருவினால் வரக்கூடிய பாதிப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? வாய்கள் திறக்கப்படுவதாக. சத்ருவினால் வருகிற பாதிப்பை நான் என்ன செய்யவே கூடாது. சரி வந்துருச்சு, என்ன பண்ணது, விடு. இல்ல, வரவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எனக்கு வரவே, எனக்கு நடக்கவே, இது நடக்கவே. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, யாருக்கு அந்த திட்டத்தை முறியடிக்க விரும்புறாருன்னா எல்லாருக்கும் முறியடிக்க விரும்பல. எனக்கு விரோதமா நினைச்சிருக்க சத்ருப்பட திட்டத்தை முறியடிக்கணும். நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? சத்ருவினால் என்ன பாதிப்பு வரப்போகுதோ அந்த பாதிப்பை நான் என்ன செய்யவே கூடாது, விரும்பவே கூடாது. நான் விரும்பாத இருப்பதற்கு என்ன அடையாளம்? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். நடந்த யாவற்றையும் அறிந்தபோது மொர்தெகாய் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் அலறிக்கொண்டு வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் பிரவேசிக்க உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமோ உபவாசமோ அழுகை எதன் அடையாளம்? ஒரு அழுகை எதன் அடையாளம்? எனக்கு வேணான்னு சொல்லுவதின் அடையாளம் தான் அழுகை. ஒரு அழுகை அழுவமா அழுவமா? சரி, இந்த பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்தீங்களா, குழந்தைங்கள அவன் போகிற வரைக்கும் எல்லாம் கம்முன்னு வர பார்த்தீங்கன்னா, அதான் ஊசி போடுற இடத்துக்கு போன ஒரு கத்துவான் பார்த்தீங்களா? பிள்ளையானது அம்மா சேர்த்தாடுவாங்க இல்லையா? என்னன்னு எனக்கு ஊசி வேணாம் வேணாம் அழுவான் பார்த்தீங்களா? இந்த அழுகை எதன அடையாளம்? எனக்கு வேணாம். எது எனக்கு வேணாம்? இந்த சத்ருவினால் வரக்கூடிய தாக்கம் எனக்கு வேண்டாம். இந்த சத்ருவினால் வரக்கூடிய தாக்கம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு சத்ருவினால் வரக்கூடிய பாதிப்பு எனக்கு வேண்டாம். அந்த பாதிப்பை தெரிஞ்ச உடனே இல்ல பாதிக்கப்பட்ட உடனே ஓடு ஒப்பாரி வச்சு, ஏன் ஆண்டவரே எப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வேணாம் ஆண்டவரே, இதை மாத்துங்க ஆண்டவரே, இதை நீக்குங்கன்னு கத்தி கதறுகிறவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர்? ஒரு பிரச்சனை வருதா, அதை தாக்கப்பட எனிபடி, அது எந்த பிரச்சனை இருக்கட்டும், அந்த பிரச்சனை நமக்கு வந்த உடனே
எத்தனை பேர் இந்த பிரச்சனைக்கு வேணாம் ஆண்டவரே, இது எனக்கு மாத்துங்க ஆண்டவரேன்னு கத்தி கதறி அழுகிறவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர்? இப்ப என்ன செய்ய ஆயிப்போச்சுன்னா, அந்த பிரச்சனையோட கூட வாழ பழகிக்கிட்டோம். ஒரு காலத்துல பிபி அப்படின்னா ஊரே அலறும் இல்லையா? இல்லையா? அன்னைக்கு அது ரத்த கொதிப்பு. என்னைக்கு முதல்ல என்னது அதுக்கு பேரு? அவங்களுக்கு ரத்த கொதிப்போம், அவனுக்கு ரத்தம் அப்படி சொல்லுவான் இல்லையா? இன்னைக்கு பிபினா பிபியா அது என்ன மாறி போச்சு இன்னைக்கு? அன்னைக்கு ஊரே வியந்து பார்த்துச்சு. என்னது? அவனுக்கு ரத்த கொதிப்பான், அவனுக்கு ரத்த கொதிப்பான், அவனுக்கு ரத்த கொதிப்பான். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? இன்னைக்கு பிபி இப்போ வந்து பிபினா சாதாரண போச்சு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. என்னது? உனக்கு பிபி இல்லையா, நீ உனக்கு உதவாத ஆளு அப்படின்னு ஒரு காலம் வரப்போகுது. எப்போ? இன்னைக்கு சத்ரு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? ஒரு பிரச்சனையோட கூட வாழ பழக வச்சிட்டான். ஒரு பிரச்சனையோட கூட இன்னைக்கு என்ன செய்ய வச்சிட்டான்? வாழ்வதற்கு ட்ரைனிங் பண்ண வச்சிட்டான். என்னது? சரி விடு, வந்துருச்சு என்ன பண்றது, வந்துருச்சு என்ன பண்றது, சரி விடு சரி விடு சரி விடுன்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயில வருமானால் அந்த பிரச்சனையை நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். எந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த பிரச்சனைனாலும் சரி, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வரணும், எனக்கு ஏன் ஒரு பலவீனம் வருது, என்ன சொல்லணும் நம்ம? ஒரு பலவீனம் வரக்கூடாது, வருது இல்லையா? உடனே நம்ம என்ன சொல்லணும்? இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனம் பண்ண ஒருவனோ, அப்ப எனக்கு பலவீனம் வரணும். இப்ப நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எதிர்க்க ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்யக்கூடாது? சரி பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம், எதுக்கு அப்படின்னா என்ன செய்ய விரும்புறோம்? நம்மள அறியாமலேயே நம்ம அதை என்ன செஞ்சிட்டோம்? ஏற்றுக்கொள்ளட்டோம். புரியுது நான் சொல்றது? இப்போ பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்யணும் நம்ம? எனக்கு ஏன் வரணும், எனக்கு ஏன் வரணும், எனக்கு இதெல்லாம் செய்யவே கூடாது. பைபிள் அப்படித்தானே சொல்லுது, வசனம் அப்படித்தானே சொல்லுது, என்னுடைய தழும்புகளா அப்படித்தானே சொல்லுது. அப்ப எனக்கு சுகமாகல, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு அந்த போராட்டம், நான் என்ன செய்ய மாட்டேன், இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆண்டவரே, இதை நான் விரும்ப மாட்டேன் ஆண்டவரே, இது என்ன பண்ணுங்க, எனக்கு மாத்துங்க அப்படின்னு ஆண்டவரோட கூட போராடுறவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர்? மாரகடிக்கு பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? பிரச்சனையா? சரி மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்க தான் செய்யும், வானம் இருக்க வரைக்கும் மழை இருக்க தான் செய்யும், சரி விடு. யார் பிரச்சனை இல்லாதவங்க? யாரு? உலகத்துல இருக்கிறான், யாருக்கு இருக்க கூடாது? ஏசு என்ன சொன்னாரு? எகிப்திற்கு வரப்பட வியாதி ஒன்னையும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு பண்ணிருக்கிறீங்க, அப்ப யார பிடிக்கணும்? எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம், நான் அதை விரும்பல, நான் அதை ஏற்றுக்கொள்ள, இதை தூக்குங்க, என்ன மாத்துங்க. அப்படி யார் விரும்பணும், யார் போராடணும்? இப்படி போராடலன்னு வச்சுக்கோயே. இப்போ கட்டளை வந்துடுச்சா, என்ன பண்ணிருக்கணும்? சட்டம் போட்டானா, போட்ட சட்டத்தை யார் மாற்ற முடியும்? சரி விடு, தலை எழுத்து கத்த சித்தம் ஏதோ நடந்து போட்டோம், அப்படி போகணும் தானே. அவன் சொல்றான், நாங்க விரும்ப மாட்டோம், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன். அது எந்த மாசமா இருக்கட்டும், அது எந்த தேதியா இருக்கட்டும், யார் விரும்ப மாட்டேன், நான் அப்செட் பண்ண மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு அந்த பிரச்சனை வேணாம், எனக்கு அந்த போராட்டம் வேணாம், எனக்கு அந்த காரியம் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓங்கி ஒப்பார வச்சு ஆண்டவரை ஏன் பிரச்சனை எனக்கு மாத்துங்க அப்படின்னு கத்தி கதறி அழுகிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேருங்க? நீ எத்தனை பேர்? அது தலைக்கு மேல பிரச்சனை கூட சரி பார்த்துக்கலாம், சரி பார்த்துக்கலாம், சரி பார்த்துக்கலாம். என்ன செய்ய ஆரம்பிச்சுட்ட? இதை நீ அப்செட் பண்ணுகிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஒரு நாளும் நீங்க கூடாது என்பதுடைய ஆசை இல்லை. நீங்க ஒரு வாக்கியம் நீ தானே விரும்புற. ஞானி சொல்லிட்டாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நீ விரும்புறல்ல கொடுத்துட்டாரு. அப்படி என்ன செய்ய, அப்படி என்ன செய்யணும்? ஒன்னும் புரியல. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப என்ன செய்யணும்? போராடணும். என்ன எப்படி போராடணும்? இப்போ நைட்டு ஜபத்தை ஆரம்பிச்சாரு, விடியற வரைக்கும்
பதில் கொடுக்கவே இல்லை தானே. ஆனா மனுஷன் என்ன செய்வே இல்லை, அழ ஆரம்பிச்சு நிற்கவே இல்லை, அழுதுட்டே இருக்காருல்ல. அவர் நிறுத்திய அழுகைய நிறுத்த மாட்டேன், நிறுத்திய அழுகைய நான் நிறுத்த மாட்டேன். யார் சொல்றாரு? அவரு நிறுத்தன்றாரு இல்லையா? இவர் என்ன செய்யறாரு? நான் நிறுத்த மாட்டேன். ஏன் நிறுத்த மாட்டேன்? நீ கொடுக்க தானே வந்தீங்க, குடு. நான் வாங்க தானே வந்தேன், நான் வாங்கிட்டு தான் போவேன். அவர் எதுக்கு வந்தாரு? நம்ம எதுக்கு வந்தோம்? வாங்கிட்டியா? இப்ப தேவன் வந்தது எதுக்கு? குடுக்க. இன்னைக்கு வந்திருக்கிறது எதுக்கு? இப்ப நம்ம வந்ததெல்லாம் எதுக்கு? அவர் வந்தது எதுக்கு? கொடுத்துட்டாரா? நீ வாங்கிட்டியா? அவரும் கொடுக்கல, நம்மளும். இப்ப யாக்கோபு முட்டி போட்டாரா? வந்துட்டாரா? வந்தது எதுக்கு? கொடுக்க தானே. கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. வந்தாரா? கொடுக்க தானே வந்தீங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நானும் கொடுக்க மாட்டேன். எப்ப கொடுக்க மாட்டேன்? நீ இப்படி வைக்க நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். எப்பதான் கொடுப்பேன்? நான் நினைக்கிறேன் நீ மாறு, நான் நினைக்கிற மாதிரி. இவன் மாறாதற்கு அழுதுட்டே உட்காந்துக்கிறார்ல, என்ன செய்வே இல்லை, குடிக்கவே இல்லை. எடுத்துட்டு போக ரெடி ஆயிட்டார்ல, பூட்டிட்டார்ல, பேக்கை பூட்டிட்டார்ல, பேக்கை தொல்லை மாட்டிட்டார்ல. எந்த பேக்க? இந்த டிராவல் பேக்கை தூக்கி மாட்டிட்டார்ல. எதுக்கு? நான் உனக்கு கொடுக்கிற மாதிரி நீ அழுதாலும் சரி பொழுதாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப என்னதான் செய்ய? மாறு. யாக்கோபுன்னு உடனே அப்படி பேக திறந்து அப்படி கொட்டிட்டார் இல்லையா? ஏங்க, நான் யாக்கோபுன்னு சொன்னவனே பேக திறந்து அப்படி கொட்டலையா? கொட்டிட்டார்ல. இனி என்ன பண்ணாது, நீ யாக்கோபு எனப்படாமல் நீ இஸ்ரவேல் எனப்படுவ சொல்லிட்டு முடிச்சு போயிட்டாரா? நீ வெற்றி பெற்ற போப்பாண்டு போயிட்டாரா? எப்படி நடந்துச்சு? அப்ப என்ன செய்யக்கூடாது? நான் இப்ப ஏசா 400 பேட வந்துட்டான், வரானா? அதை யார் விரும்பல? யாக்கோபு என்ன செய்வே இல்லை. நான் தலையை வெட்டுறதுக்கு நான் அங்க ஓடினேன், என் கழுத்து போறதுக்கு நான் ஓடினேன், சீரியாவுக்கு ஓடினேன். 20 வருஷமா நான் எதுக்கு மாட்டேன் இல்லை, சாப்பாடு இல்லாம தலைமை உழைச்சது எதுக்கு? என் கழுத்து போறதுக்கா? இல்ல எதுக்கு? நான் வாழறதுக்கு தானே. இப்ப நீ என்ன வரப்போகுது எனக்கு? 400 பேட வரான்ல, எதுக்கு? என் கழுத்தை வெட்டுறதுக்கு. இதுக்கு நான் உழைச்சது. இந்த 20 வருஷம் சீரியாவுக்கு போக சொன்னீங்க, எது? யார் தான் போக சொன்னீங்க? சீரியாவுக்கு போக சொன்னது யாரு? ஆண்டவர் தானே. நீ போ, நான் கூட நீ தானே சொன்னீங்க. எது? அவன் கழுத்தை வெட்டவா நான் போயிருது? நான் உழைச்சது எதுக்கு? நான் 20 வருஷம் என்ன செய்வே இல்லை, தூங்கல. 20 வருஷமா சாப்பிடல. 20 வருஷமா ஒரு நல்லதை கெட்டதை பார்க்கல இல்லையா? வேலை கஷ்டம் அனுபவிச்சேன். எதுக்கு? நான் சாகிறதுக்கு அனுபவிச்சேன். எதுக்கு? வாழ தானே. என்ன வர சொன்னது எதுக்கு? வாழ வைக்க தானே. அப்புறம் எப்படி இதை அனுமதிக்கலாம்? நான் என்ன செய்ய மாட்டேன். ஏசா வந்து என் கழுத்தை வெட்டதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். போறாரா? அழுதாரா? இந்த அழுகை எதன அடையாளம்? எனக்கு வேணாம். எத்தனை பேருக்கு எனக்கு பிரச்சனை வேணாம்னு தள்ளவங்க எவ்வளவு பேருங்க? இந்த பிரச்சனை எனக்கு வேணாம், இந்த போராட்டம் எனக்கு வேணாம், இந்த நெருக்கடி எனக்கு வேணாம், இந்த கஷ்டம் எனக்கு வேணாம், இந்த கடன் எனக்கு வேணாம், இந்த வியாதி எனக்கு வேணாம், இந்த பலவீனம் எனக்கு வேணாம்னு சொன்னவங்க எவ்வளவு பேர்? ஏன் மாறல? நீ தான் உட்காந்துக்கிட்டே எதுக்கு? சரி ஓடு என்ன பண்றது, எப்படி செய்ய ஆரம்பிச்சுட்ட? அதோட வாழ ஆரம்பிச்சிட்டல்ல, அதோட பழக ஆரம்பிச்சிட்டல்ல, நீ அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டல்ல. நம்மளை அறியாமலேயே அதை நம்ம என்ன பண்ணிட்டோம். அப்ப யார் மாத்தது? நான் பாபான்னு கூப்பிடுறேன், அவரை போப்பான்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நிறைய நேரத்தை பிசாசு சொல்லும், அவனே கம்முனுக்கிறான், நீ ஏன் தொந்தரவு பண்ற என்ன? அவனே கம்முனுக்கிறான், நீ ஏன் என்ன தொந்தரவு பண்ற? அவன் எப்படி இருக்கிறான்? அமைதியா இருக்கிறான், நீ ஏன் என்ன பண்ற? இது உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு தான் புரியும். நான் சொல்லுவேன், அவன் வேணா அமைதியா இருப்பான், அவன் அமைதியா தானே உதர்த்ததான் நான் இருக்கிறது. உனக்கு எதுக்கு நான் இருக்கிறது? நீ பார்க்க, நீ செய்யலாம் பார்த்து வேடிக்கை பார்க்க நான் இருக்கிறது. அவனுக்கு தெரியாத அமைதியா இருக்கிறான், அதனால தான் நான் இருக்கிறேன். எதுக்கு? அவன் அமைதியா இருக்கிறதால தான் நான் இருக்கிறேன் இல்லையா? அவன் விழிச்சிருந்தான்னா நான் தேவையில்ல. அப்ப நம்ம என்ன செய்யவே கூடாது, ஒரு பிராபலத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. என்ன செய்ய கத்துக்கணும்? எதிர்க்க கத்துக்கணும். எனக்கு வேணான்னு புறக்கணிக்க கத்துக்கணும். இந்த சுபாவம் உங்களுக்கு எனக்கும் வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு நாள் இந்த சத்துருவை நம்ம போடுற திட்டத்தை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பழக்கம் இருக்கணும்? எதிர்க்கணும். எதை எதிர்க்கணும்? எனக்கு வந்த பிரச்சனையை, எனக்கு வந்த எதை எதிர்க்கணும்?
இப்ப பிசாசை எதிர்க்கிறது இல்ல, எதை எதிர்க்கணும்? எனக்கு பிசாசால வந்த பிரச்சனையை நான் எதிர்க்கணும். நான் போராட என்ன போராடணும்? என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வேணாம், எனக்கு இந்த பிரச்சனை வேணாம், என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிரச்சனை வேணாம், இந்த பலவீனம் எங்களுக்கு வேணாம், இந்த வியாதி எங்களுக்கு வேணாம். வேணான்னு எவ்வளவு பேருக்கு சொன்னீங்க? எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, எனக்கு இந்த போராட்டம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு இந்த கஷ்டம் வேணாம் ஆண்டவரே, இந்த தரித்திரம் வேணாம் ஆண்டவரே, இந்த ஏழ்மை வேணாம் ஆண்டவரே, இந்த கடன் எனக்கு வேணாம் ஆண்டவரே. எவ்வளவு பேர் சொன்னோம்? அப்ப ஏன் ஜெயிக்க முடியல? என்ன அறியாமலேயே நான் அதை ஏற்றுக்கொண்டுட்டேன். எனக்கே தெரியல எது நான் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டது. எனக்கே தெரியாமலேயே நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏற்றுக்கொண்டுட்டேன். அதனால ஒரு நாள் என்ன செய்யாது, அந்த ப்ராப்ளம் மாறாது. பக்கத்தை கைப்பிடி ஜெபம் பண்ணுங்க. இப்ப பக்கத்தை கைப்பிடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. இப்ப எந்த பிரச்சனைக்கு இருக்குதோ, என்ன போராட்டம் இருக்குதோ, இப்ப ஜெபம். ஆண்டவரே இது எனக்கு வேணாம், இந்த பிரச்சனை எனக்கு வேணாம். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஜெபம் அப்படி ஆவியில் நிரம்பு, அப்படி ஆவியில் நிரம்பி செவி. இந்த பிரச்சனை எனக்கு வேணாம். என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன போராட்டம்? உனக்கு என்ன நெருக்கம்? உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன பலவீனம்? உனக்கு என்ன வியாதி? உனக்கு என்ன நோய்? உனக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப ஜெபம், இப்ப ஜெபம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை எனக்கு வேணாம், இந்த போராட்டம் எனக்கு வேணாம், எங்க குடும்பத்துக்கு வேணாம், எங்க பிள்ளைகளுக்கு வேணாம், எங்க சபைக்கு இந்த பிரச்சனை வேணாம், இந்த போராட்டம் எங்களுக்கு வேணாம், இந்த கஷ்டம் எங்களுக்கு வேணாம், இந்த கண்ணீர் எங்களுக்கு வேணாம், இந்த வியாதி எங்களுக்கு வேணாம், இந்த நெருக்கம் எங்களுக்கு வேணாம், இந்த கடன் எங்களுக்கு வேணாம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 எந்த பிரச்சனையை வேணாம்னு சொல்றாங்களோ அந்த பிரச்சனை அப்புறப்படுத்துங்கப்பா, அப்புறப்படுத்துங்க ஆண்டவர், அப்புறப்படுத்துங்க ஆண்டவர். நாங்க எதிர்க்கிறோம் ஆண்டவர், அந்த போராட்டத்தை எதிர்க்கிறோம் ஆண்டவர். நாங்க ஏற்றுக்கொள்ளல ஆண்டவர், நாங்க விரும்பல ஆண்டவர், நாங்க அதை எதிர்க்கிறோம் ஆண்டவர். அந்த போராட்டத்தை எதிர்க்கிறோம் ஆண்டவர், அந்த பிரச்சனையை எதிர்க்கிறோம் ஆண்டவர், அந்த காரியத்தை எதிர்க்கிறோம் ஆண்டவர். ராபாகதா ரிமானா ஷாத்தல் ரிமா கதா நடு ரகசே ஓ ராபாகதா நீமான் கர மோதுரி யாந்தரோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தேவனே, 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 எந்த ஜனம் எதை வேணான்னு சொல்றாங்களோ, எந்த ஜனம் எதை வேணான்னு சொல்றாங்களோ அப்புறப்படுத்துங்கப்பா, 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 அப்புறப்படுத்தோம். ஓ ராபா பாபா பாபா கேமா லாராகோ ரகசேமா நாத்தோடியா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எதை வேணான்னு சொல்றாங்களோ, எதை வேணான்னு சொல்றாங்களோ, மனதளவுல மனசளவுல எதை வேணான்னு சொல்றாங்களோ இன்னைக்கு அப்புறப்படுத்துங்கப்பா, இன்னைக்கு அப்புறப்படுத்துங்கப்பா, இன்னைக்கு அப்புறப்படுத்துங்கப்பா. அதை நாங்க எதிர்க்கிறோம், அதை நாங்க எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். அந்த வியாதியை எதிர்க்கிறோம், அந்த போராட்டத்தை எதிர்க்கிறோம், அந்த பிரச்சனையை எதிர்க்கிறோம், அந்த குறைவை எதிர்க்கிறோம், அந்த கடனை எதிர்க்கிறோம். ராமா ஷாக்கா தோடா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எந்த காரியம் வேணான்னு சொல்றாங்களோ, யாருடைய வாய்களிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை புறப்பட்டு வருதோ அந்த வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கத்த செய்வீராக, அப்படியே கத்த செய்வீராக, அப்புறப்படுத்துவீராக, 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 தூக்கி எறிவீராக, தூக்கி எறிவீராக. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்ல. இயேசுவின் நாமத்தினால் ஒரு மகிமை மூடட்டும், ஒரு மகிமை மூடட்டும், ஒரு வல்லமை மூடட்டும், ஒரு மகிமை மூடட்டும், ஒரு வல்லமை மூடட்டும், ஒரு வல்லமை மூடட்டும். எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா நெருக்கம், எல்லா கணைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தூக்கி எறியப்படுவதாக, தூக்கி எறியப்படுவதாக, தூக்கி எறியப்படுவதாக, தூக்கி எறியப்படுவதாக. அத்தனை போராட்டம், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை பலவீனம், அத்தனை வியாதி, அத்தனை நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் தூக்கி எறிகிறோம், தூக்கி எறிகிறோம், தூக்கி எறிகிறோம், தூக்கி எறிகிறோம். அத்தனை போராட்டம் பிடிங்கி எறிகிறோம். அந்த பிரச்சனையின் வேர், அந்த போராட்டத்தின் வேர்கள் இப்படி பிடிங்கி எறியப்படுவதாக. அந்த வியாதியை பிடிங்கி எறிகிறோம், அந்த நோயை பிடிங்கி எறிகிறோம், அந்த குறைவை பிடிங்கி எறிகிறோம், அந்த கடனை பிடிங்கி எறிகிறோம், அந்த வல்லமையை பிடிங்கி எறிகிறோம், வேரோட பிடிங்கி எறிகிறோம்.
வேரோட பிடிக்க எரிகிறோம் இயேசுவின் நாமத்தில். அத்தனை போராட்டம், அத்தனை ஆவிகள் கர்த்தர் அழிச்சு நீர்மலமாக்கி போட்டுருங்க சார். நீர்மலமாக்கி போட்டுருங்க சார். நீர்மலமாக்கி போட்டுருங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். எதையெல்லாம் வேணான்னு அறிக்கையிட்டாங்களோ, எதையெல்லாம் தேவ சமூகத்தில் இது வேணான்னு சொன்னாங்களோ, அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி நாமத்தை மகிமைப்படுத்துறங்க சார். இயேசுவின் நாமத்தை விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்பர் 2 எஸ்தரின் புஸ்தகம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2வது காரியம் எஸ்தர் 9:16. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். 2 சொல்றோம், கூட்டு முயற்சி. 2வது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்ப இந்த சத்துருவனை ஜெயிக்க முடியும்னா, இது தனிப்பட்ட முயற்சி அல்ல. இது என்ன முயற்சி? கூட்டு முயற்சி. அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை ஒருமித்து. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எஸ்தர் 9:16 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும். என்னங்க? ஒருமிக்க சேர்ந்தா 2 காரியம் நடக்குது. ஒண்ணு நடக்குது, விரோதிகள் கைகளுக்கு விலகு. 2வது என்ன? அந்த வசனம் நல்லா பாருங்க, தங்கள் பிராணனை தற்காத்துவோம். 2 காரியம் நடக்குது. எதுக்கு? ஒருமித்து சேர்ந்து. என்ன சேர்ந்து? ஒருமிக்க சேர்ந்துன்னா நம்ம மாநிலம் சொல்லுங்களேன், ஒன்னா சேர்ந்து. எதுக்கு ஒன்னா சேர்றது? இவங்க ஒன்னா சேர்ந்தா பாத்தீங்களா? இந்த ஒன்னா சேர்ந்தா 2 காரியம் நடக்குது. எதுக்கு? யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்தானோ அவன் பிராணனை எல்லாம் தப்பிச்சுட்டார். 2வது என்ன? அந்த பகைஞரின் கைகளுக்கு. இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கதை. என்ன கதை? 4 மாடும் ஒன்றா மேய்ஞ்சி நின்றுச்சான். அப்போ எது வந்துச்சான்? ஒரு சிங்கம் வந்துச்சான் இல்லையா? சிங்கம் வந்து அப்படியே அந்த மாட்டை பிடிக்க வரும்போது இந்த 4 மாடை ஒன்றா சேர்ந்து எதை முட்டுச்சான்? சிங்கத்தை முட்டவனே சிங்கம் என்ன பண்ணிச்சு? ஓடியே போச்சு இல்லையா? இப்போ சிங்கம் ஒரு ஐடியா பண்ணிச்சு. என்னது? 4 மாடு கொழுன்னு இருக்குது. என்ன செய்யலாம்? இதை சாப்பிட்டே ஆகணும். என்ன ஆகணும்? இந்த உயிரை அழிச்சியே, இந்த ரத்தத்தை குடிச்சியே என்ன செய்யலாம்? ஒரு மாட்டுக்கிட்ட போய் பாரு, உன்னை பற்றி அந்த மாடு இப்படி சொல்லுச்சு. இந்த மாட்டுக்கிட்ட போய் இந்த மாடு உன்னை பற்றி இப்படி சொல்லுச்சு. 4 மாட்டுக்கிட்ட போய் 4 மாட்டை பற்றியும் சொல்லிடுச்சு. எது? சிங்கம். எந்த சிங்கம்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம். என்ன சிங்கம் அது? பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடும் சிங்கத்தை போல் இருக்கிறான் இல்லையா? அப்ப எந்த சிங்கம் அது? விழுங்க நினைக்கிற சிங்கம் இல்லையா? அது என்ன சிங்கம்? நம்ம பண்ண சொன்னா பிசாசாகிய சிங்கம். என்ன பண்ணிச்சு? இவங்கிட்ட போச்சு அவனை பத்தி சொல்லிச்சு, அவங்கிட்ட போச்சு இவனை பத்தி சொல்லிச்சு. இப்படி 4 மாட்டு கட்டின்னு சொல்லிடுச்சு. இதை சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் சிங்கம் வருது, ஜோன்னு வருது. வந்து நேரம் என்ன பண்ணுச்சு? இந்த மாட்டுக்கிட்ட போச்சு. சரியா? மறுபடியும் உட்காந்துக்கிறான். என்ன செய்ய? அந்த மாட்டுக்கிட்ட போச்சு. போய் அப்படி பிடிச்சிச்சு. பார்த்தியா? 3 மாடு நின்று அழகாக அப்படி வேடிக்கை பார்க்குது. என்னன்னு? என்ன தானே சொன்னேன், இப்போ தெரியுதா என்னை பற்றி அப்படின்னுச்சு. ஒரு வாரம் போடுச்சா, அடுத்த வாரம் வந்துச்சு. அப்படி அந்த மாட்டுக்கிட்ட போச்சு, அதை பிடிச்சிச்சு. மற்ற 2 மாடு பார்த்துச்சு. இப்போ தெரியுதா எங்கள் அருமை அப்படிச்சு. அடுத்த மாடு போச்சு, அப்படி பிடிச்சிச்சு. ஒரே ஒரு மாடுக்குது. இப்போ தெரியுதா என் அருமை. கடைசி போச்சு. பத்தியா? பேசத்த கூட ஆள் தான் போயிடுச்சு. ஒன்றும் புரியல தானே? உலக மனுஷன் சொல்றான், கூடி வாழ்ந்தா கோடி நன்மன் இல்லையா? உபாகம் 32 ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் 1000 பேரும் 2 பேர் 10,000 பேர். இன்னைக்கு கூட்டு முயற்சி இருக்காங்க.
கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சின்னா இதை இன்னும் வழங்குறதுக்கு எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். எஸ்தர் 4:16 கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். நீர் போய் இப்போ மொத்தத்தில் என்ன சொல்லணும்? நீ அங்கே ஜெபம் பண்ணு, நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? ஆனால் எஸ்தருக்கு புரிஞ்சு, சபைக்கு தெரியணும். எஸ்தர் எதுக்கு அடையாளம்? சபைக்கு என்ன தெரியணும்? இந்த பிரச்சனையை எப்படி தான் ஜெயிக்க முடியும்? கூடனாதான் ஜெயிக்க முடியும். எல்லா பிரச்சனையும் தனியா போராடி ஜெயிக்க முடியாது. எல்லா போராட்டையும் தனியா ஜெயிக்க முடியாது. எதுக்கு கூடணுமோ அதுக்கு கூடிரு, எதுக்கு தனியா ஜெபிக்கணுமோ அதுக்கு தனியா ஜெபி. அவன் பார்த்தா எஸ்தர் பார்த்து அழகா சொல்றா, நீர் போய் சூசானில் அரண்மனையில் இருக்கிற யூதர்களை எல்லாம் இங்கே நானும் என் தாதிமாரும் இங்க நாங்க என்ன செய்யறோம்? இங்க நான் ஜெபிக்கிறாங்க, நீ ஜெபம்னு சொல்லல. எத்தனை பேர் வீட்டுங்க குடும்ப ஜெபம் நடக்கு? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கு? சிங்கம் மாட்டு கதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கதை நமக்கு உடனே பதிஞ்சிடும் இல்லையா? வசனம் கூட பதியறது கஷ்டம். எது பதிஞ்சிடும்? கதை உடனே பதிஞ்சிடும் இல்லையா? குடும்ப ஜெபம் நடக்காத வீடெல்லாம் சிங்கமோ மாடு கதையை நினைச்சுக்கோ. சத்துரு பார்த்தா நீ என்ன பண்ணவே கூடாது. குடும்பமா நீ தனியா ஜெபம் பண்ணு, நான் தனியா ஜெபம் பண்றேன். நீ தனியா ஜெபம் பண்ணு. தனி ஜெபம் தேவை, தனி ஜெபம் அவசியம். எப்ப தனி ஜெபமோ அதுக்கு தனி ஜெபம், எப்ப குடும்ப ஜெபம் அப்ப குடும்ப ஜெபம். நான் சொல்ல தைரியமா சொல்லுங்க, உங்க மனசு நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் தவறாம நடக்குது? சம்படி எப்பயாவது ஒரு நாளை தவிர்த்து. எத்தனை பேர் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு கணவன் மனைவியா, ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலைன்னா குடும்ப ஜெபம் நடக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படலைன்னா குடும்ப ஜெபம் நடக்க வாய்ப்பு இல்லை. கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா கட்டாயமா குடும்ப ஜெபம். கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்ட எத்தனை வீட்டில், எங்கள் வீட்டில் எப்பயாவது ஒரு சில நாளை தவிர்த்துட்டு மற்ற மேக்சிமான நாட்கள் குடும்ப ஜெபம் நடக்குதுன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் கையை தூக்க சொன்னால் நீங்கள் கையை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. சத்துரு பார்த்தா நீ என்ன பண்ணவே கூடாது, நீங்கள் கூடவே கூடாது. நீ தனியாக ஜெபம் பண்ணு. ஏன் ஜெபம் ஏன் அப்படி பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? எப்படி பண்ணா ஏன் கூடி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? ஏன் தனியாக ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் எப்படி ஜெபம் பண்ணாலும் கேட்பார். சரியா? கர்த்தர் யார் ஜெபம் பண்ணாலும் கேட்பார். அவர் பேர் என்னது? ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபம் பண்ணாலும். மார்க் 5 ஜெபம் பண்ணாங்களா? கேட்டாரா? பதில் கொடுத்தாரா? கொடுத்தாரா? அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்களா? பதில் கொடுத்தாரா? அப்போஸ்தலர் 12 ஜெபம் பண்ணாங்களா? பதில் கொடுத்தாரா? அவர் யாரு? ஆனா எந்த ஜெபத்துக்கு எப்படி, எந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்க போற? இப்ப சத்துருவின் தந்திரம் என்ன? கூடக்கூடாது. நீ என்ன பண்ணு? கூடவே நீ கூடாது. கூடவே எப்படி ஜெபம் பண்ணு? நானே ஜெபம் பண்ணிக்கிறேன் பண்ணு. ஜெபம் பண்ணிக்கலாங்க, யாரும் தப்பு இல்லைங்க, பாவம் இல்லைங்க. எஃபெக்ட் என்ன? அப்ப உபாகம் 32 எதுக்கு எழுதுறாரு? உபாகம் 32 என்ன எழுதுறாரு? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16 துரத்துவது எப்படி? அப்ப ஏன் அதை எழுதுறாரு? சரி, ஜெபிக்க அவசியமே இல்லாதவர் யாரு? இயேசு இல்லையா? அவர் எத்தனை பேர் கூட்டு போனாரு? 12 பேர் மொத்தமாக கூப்பிட்டாரு. அப்புறம் 9 பேர் எங்க ஜெபம் பண்ணிட்டாரு. 3 பேரை குடும்ப ஜெபம் பண்ண சொன்னாரா? அவருக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கூட்டு ஜெபம் தேவையா? ஜெபிக்க அவசியமே இல்லாதவர் வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவுக்கு என்ன ஜெபம் தேவைப்படுது? கூட்டு ஜெபம் தேவைப்படுது. இல்ல தேவைப்படுச்சா நமக்கு? நம்ம இயேசுவோட நம்ம பெரியவங்க, நம்ம இயேசுவோட நம்ம பெரியவங்க இல்ல இல்ல. அப்ப நம்ம எதை நம்ம விரும்பணும்? கூடி ஜெபிக்கிறத. எவ்வளவு பேர் கூடி ஜெபிக்கிறீங்க? கூட்டு ஜெபத்தை எவ்வளவு பேர் விரும்புறீங்க? கூடி ஜெபிக்கணும் இல்லையா? கூடி பேசக்கூடாது. கூடி என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடி பேசுறது அதிகம், ஜெபம் குறைவு. கூட்டது எதுக்கு?
ஜெபிக்கிறதுக்கு. ஆனால் ஜெபிச்சது ரொம்ப குறைவு, பேசுனது ரொம்ப அதிகம் இல்லையா? 2 மணி நேரம் கூடுறேன்னா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? இப்போ 2 மணி நேரம் கூடி ஜெபிக்கிறேன் இல்லையா, ஜெபம் பண்ணலையா? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் பேசுனீங்க? அது முடிச்சுட்டு பேசினாலும் சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசினாலும் சரி, எவ்வளோ நேரம் பேசினது, எவ்வளோ நேரம் ஜெபிச்சது, 2 கனெக்ட் பண்ணுங்க. எது அதிகம் பாருங்க. இன்னும் ஒரு படி மேலே போச்சோன்னு வச்சுக்கோங்க, ஜெபிக்கிறவன் பேசவே மாட்டான், ஜெபத்தை பற்றி கூட பேச மாட்டான். வந்தது எதுக்கு? வந்தமா ஜெபிச்சமா தோத்திரன் ஆத்துமா கதை முடிஞ்சிச்சு, கதை பக தூக்கி தோல்ல மட்டும் போயிட்டே இருக்கணும். அதான் ஜெபிக்கிறவனுக்கு அடையாளம். இன்னைக்கு ஜெபிக்கிறத விட பேசுறது தான் ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு ஜெபிக்க என்ன தேவை? கூடி ஜெபிக்கணும். கூடது எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு. எவ்வளோ பேர் கூடி ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஜெபிக்கிறீங்க? ஒரு கூட்டம் கூடுது ஜெபிக்கதான்னு உங்களுக்கு தான் தெரியும். மறுக்கூட்டம் என்ன? ஜெபிக்கவே கூடல. அந்த ஜெபம் 75,000 பேர் எப்படி சங்கரிச்சான்? எஸ்தர் 9:16 என்ன? ஒருமித்து இல்லையா? ஒருமித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் அவசியம். ஒரு மனம் இல்லாத ஜெபம் அது வீணான ஜெபம், அது வேஸ்டான ஜெபம். எந்த ஜெபம்? அவங்க எப்படி கூடினாங்களா? ஒருமித்து. அப்படிதான் ஒருமிக்க அப்படின்னு அர்த்தம் ஒரு மனம். அப்ப ஜெபிக்கணும் என்ன தேவை? நீ எவ்வளோ பேர் ஒரு ஆள் ஒரு ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பேர் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லாமல் ஆமே ஆண்டவரே அப்படியே செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறவங்க கூட இந்த ஜெபத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்? இது ஏன் இப்படி பண்ணின்னு கிடக்குது, இது ஏன் இப்படி சொல்லி கிடக்குது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? ஜெபம் என்பது என்ன? அவன் உணர்வுகளை தேவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உள்ளானவர்கள உணர்வுகளை வாயினால் அறிக்கை பண்ணுவது ஜெபம் இல்லையா? அது ஜெபம் சரியா தப்பான முடிவு பண்ணது யாரு? அவரு. நம்ம யாரு? இப்படி ஜெபிச்சிருக்க கூடாது, அப்படி ஜெபிச்சிருக்க கூடாது. ஜெபிக்கிறதுக்கு ஆமேன் போல தான் உன் வேலை. நீ வந்தது எதுக்கு? அவன் ஜெபிக்கிறானா உனக்கு என்ன வேலை? அதோட வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? இது சரியா தப்பா டிசைட் பண்ணது யார் வேலை? பிள்ளை டெஸ்ட் எழுதியாச்சு இல்லையா? மார்க் போடுறது யார் வேலை? வாத்தியார் வேலை. ஏய் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது, அப்படி எழுதிதான் 100 எழுதிட்டு உட்காந்துக்கிற ஒருத்தி. அப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். அவன் சொன்னா கேட்டா பார்த்தியா, போட்டா பார்த்தியா, போயிடுச்சு. இப்படி தான் போடணும், அப்படி தான் போட சொல்றதுக்கு நம்ம யாரு? ஒரு ஜெபத்தை எப்படி பண்ணாலும், ஒரு ஜெபத்தை எப்படி பண்ணாலும் செய்யலாமா? அது செய்யறவனுக்கும் செய்யப்பட வைக்கிறவன் 2 பேருக்குள்ள விதியம் இல்லையா? இதை இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், அதை குறை சொல்ற வேலை யார் வேலை கிடையாது. ஒரு ஜெபத்தை ஒரு ஆள் ஜெபிக்கிறாங்கன்னா அந்த ஜெபத்தை குறை சொல்ற வேலை யாருக்குள்ள கிடையாது. இவ குறைச்சா அப்ப என்ன வருமானம் வந்துச்சாங்க? மத்தேயு 18:19-20 என்ன? மத்தேயு 18:19-20 என்ன? மத்தேயு 18:19-20 அல்லாமலும் உங்களில் 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாகிலும் எப்படி பட்டிருந்தா, என்ன பட்டிருந்தா இருக்க அன்னைக்கு? ஜெபிக்கிறவர்களுக்குள்ள மற்றவங்களோட கூட ஒரு மனம் பொருந்த முடியுதா? இப்ப நான் ஜெபிக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? மற்றவங்களோட ஒரு மனப்படணும், மற்றவங்களோட ஒரு மனப்படணும் இல்லையா? அதான ஜெபம். இப்ப யாருக்கு கிடைக்கின்றாரு? அல்லாமலும் வேண்டிக் கொள்ள போக எந்த காரியத்திலும் பூமியிலே 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் இல்லையா? பிரிஞ்சிருந்தா, கருத்து வேறுபாடு இருந்தா, அத குறை குற்றம் பார்த்தா, அப்ப ஏன் நம்ம ஜெபிச்சது கிடைக்கல? அடுத்த வசனம் ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே எப்படி கூடி இருக்கணும்? ஒரு மனமா கூடி இருக்கணும்.
எப்படி கூடி இருக்கணும்? ஒரு மனமா கூடி. அதான் பாதப்படுறாரு, ஒரு மனம் அது நறுமணம், ஒரு மனம் அது நறுமணம். எது வருமானம்? ஒரு மனம் தான் நல்ல மனம் இல்லையா? ஜெபிக்க இருக்கிறா? கணவன் மனைவி ஜெபிச்சா ஒரு மனம் இருக்கா? குடும்பமா கூடி ஜெபிக்கிறீங்களே ஒரு மனமா இருக்கா? இல்லைங்க, குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறீங்களேங்க ஒரு மனம் இருக்காங்க. சரி, இப்போ நான் ஜெபிக்கிற மாதிரி நான் என்ன ஜெபிக்கணும்னு மனைவிக்கு தெரியுமா? என்ன நான் ஜெபிக்கணும்னு யார் ஏவணும்? என்ன ஆண்டவரை சொல்ல. இப்போ என்ன ஏவர மாதிரி தான் அவளே ஏவாரா? ஏன் வளர்ச்சி என்னவோ அது கேட்டபடி என்ன செய்வாரு? என்ன ஏவுவாரு. இப்போ அவ வளர்ச்சி என்னவோ அது கேட்டபடி தான். பிள்ளைக்கு வளர்ச்சி என்னவோ அதுக்கு படி தான். ஏன் இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணல அப்படின்னாக்கா தெரிஞ்சதானே ஜெபம் பண்ண. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்படிதான் கர்த்தர் அவளை என்ன செய்யறாரு? நடத்துறாரு. இப்படிதான் அவளை என்ன செய்யறாரு தேவன். இப்ப தேவன் அப்படிதான் நடத்துறாருன்னு தெரிஞ்சிட்டா என்னால என்ன செய்ய முடியாது? சண்டை போட முடியாதுல்ல. அப்ப என்ன வந்துடும்? அப்ப ஒரு மன கொண்டவர் என்ன வழி? அவங்க மாம்சத்திலே செய்யறத கூட இருக்கட்டும், நான் எப்படி எடுத்துக்கணும்? கர்த்தர் நடத்துறாருப்பா. கர்த்தர் அவங்கள நடத்தலாம், தேவன் அவங்கள நடத்தலாம். இப்படி நினைச்சிட்டா என்ன வராது? கருத்து வேறுபாடு. அப்ப என்ன இருக்காங்க? இந்த ஒரு மன ஜெபத்துக்கு தான் எஃபெக்ட். இப்படி ஒரு மனமா எங்கெல்லாம் கூடினாங்களோ அங்க எல்லாம் தேவ கோபத்தையும் மாத்திட்டாங்க, பிசாசுடைய கிரியிலே அழிச்சிட்டாங்க இல்லையா? நினிவே பிரசங்கம் பண்ணார் யோனா இல்லையா? ஒரே நாள் பிரசங்கம். என்ன பண்ணாங்க? எல்லாரும் கூடி வந்துட்டாங்க இல்லையா? இது ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது நாள் தான் யாருக்கு தெரியும்? இப்ப ராஜா என்ன, டேய் யார் அவங்களால உபவாசம் பண்ண சொல்றது அப்படிதானே கேட்டிருக்கணும். நான் தானடா சொல்லணும் அப்படிதானே கேட்டிருக்கணும். இவன் சட்டையை கிழிச்சான்னு தெரிஞ்ச உடனே அவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டாரு. இதான் என்னதுங்க? இவன் உபவாசம் பண்ண தெரிஞ்சு அவருடைய கொண்டாரு. இதான் என்னது? எனக்கு தெரியாது, நீ எப்படி பண்ணலாம்? எனக்கு சொல்லாம நீ எப்படி செய்யலாம்? இப்படியா சொல்லலாம், இப்படியா சொல்லலாம், இப்படியா பண்ணலாம். இப்படி யாரா பண்ண சொல்லுது? யார் கேட்கல? நினிவே பட்டணத்து மக்கள் கேட்கல. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கத்தை கேட்டவன் என்ன பண்ணிட்டான்? உடனே உட்காந்து ஐயா எங்க பண்ணீங்கப்பா அப்படியே உட்காந்துட்டான் இல்லையா? இந்த செய்தி தான் யாருக்கு போகுது? நினிவேயின் ராஜாவுக்கு போகுது. எந்த செய்தி? யோனா பிரசங்கம் போல இந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணாம இந்த செய்தி தான் நினிவேயின் ராஜாவுக்கு போகுது இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணணும்? நீ ராஜாவா நான் ராஜாவான்னு கேட்கணும்ல. ஆனா அவன் என்ன சொல்றான்? உபவாசம் பண்றாங்களா? அப்ப நானும் சட்டையை காட்டுறேன், நானும் சாப்பாடை தூக்கி போட்டுறேன். ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். ஒரு நபர் செய்யறாங்களா அதோட நம்ம இணைஞ்சிக்கணும். சரி, அது எப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவை என்ன? மாமியா குத்தலாம் என்ன, மருமக குத்தலாம் என்ன, நெல் அரிசி ஆனா சரி இல்லையா? நெல் அரிசி அரிசி நெல்லாகணுமா? நெல் அரிச்சானா சரி இல்லையா? அப்ப என்ன வழி? யாரோ ஒன்று குத்து, யாரோ ஒன்று. எனக்கு தேவை என்ன? எனக்கு தேவை அரிசி. எனக்கு கொடு. இதை பவுல கிட்ட சொன்ன. ஐயா சில பேர் நல்லாவே அறிவிக்கல, மனசுல வச்சுனே என்ன செய்யறான்? வேணுமனே அறிவிக்கிறான். உடியா சில பேர் நல்லா அறிவிக்கிறான். எப்படி சொன்னா என்ன? ஏசு சொல்றானா? ஏசு நல்லவன்னு சொல்றானா? உடு. எப்படி போனா என்ன? ஏசு அறிவிக்கப்படுறாரா? உடு. ஆமே, ஏசு அறிவிக்க. அப்ப நமக்கு என்ன யோசிக்கணும்? எப்படியோ ஒன்று ஜோம் பண்றாங்களா? எப்படியோ ஒன்று ஜோம் பண்றாங்களா? ஏதோ ஒன்று ஜோம் பண்றாங்களா? அதுக்கு மேல நல்லது கிட்ட கர்த்தர் பார்த்துக்கட்டும். ஆமே, அதையும் மீறி நீ அவங்கள நேசிக்கதா இருந்தா, தம்பி இந்த ஜெபத்துக்கு இந்த வசனம் எல்லாம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். தப்புன்னு சொல்லாத. தப்புன்னு தப்புன்னு அது யாருக்கு அங்கே எப்போ சொல்லணும்? முடிஞ்ச ஒரு பிரியாணி வாங்கி வச்சு அவனை கூப்பிடு. யார சொல்றதே பெருசில் பிரியாணி வரையா வச்சு கூப்பிட்டு என்ன சொல்லு? இந்த ஜெபம் பண்ணல, இது இப்படி ஜெபிச்சதுன்னு என்ன இருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுமா? நீ சொன்னது தப்பு நம்ம எடுக்க மாட்டான் இல்லையா? டேய் இப்படி கூடவா ஜெபம் பண்ணுவாங்க? அவன் பார்த்தா நீ எனக்கு போல வேலையை பார்த்து விடுவான். இன்னைக்கு சொல்ல வேண்டிய விதங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய தவறை சொல்ல வேண்டிய விதங்கள் இருக்குது. சொல்ல வேண்டிய விதமா சொன்னாதான் இன்றைய காலகட்டத்தில் ஏற்கப்படும் இல்லையா? நீ போடானா அவன் போடாண்டு போயிட்டே இருக்கிறான் இல்லையா? நீ என்ன போடான்றது நானும் சொல்றேன் இல்லையா?
போ சாமின்னா சரின்றா இல்லையா? இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சாமி தங்கம் தொண்ணு அப்படி என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அப்படி சொன்னால் தான் கதை நடக்குது. இல்லைன்னு என்ன பண்ண மாட்டேங்குது? வாடா தங்கன்னா தான் வரான், இல்லைன்னு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? வாடான்னு என்ன மாட்டேங்கிறான்? வாடான்னு என்ன பண்ண மாட்டேங்கிறான்? அவன் வெளியே சொல்றதில்ல, போடான்னு சொல்ல மாட்டான். ஆனால் போடான்னு என்ன பண்ணி நிற்கிறான்? போயிட்டே இருக்கிறான். ஏன்? நம்ம சொல்லக்கூடிய விதங்கள். சரி பண்ண விரும்புறியா? சரி பண்ணு. எப்படி பண்ணு? அது என்ன விதத்தில் பக்குவம் பண்ணுமோ அப்படி பண்ணு. ஒரு மன ஜபம், கூட்டு முயற்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமென். என்ன செஞ்சாங்களா? இந்த செய்தி போய் எட்டின அத்தனை இடத்துல எப்படி கூட்டினான்? அவன் கூட்டிட்டான் இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டான்? கூட ஒருமித்து கூடினார்கள். எவ்வளவு பேரை சங்கரிச்சானா? 75,000 பேரை சங்கரிச்சான். இவன் கூடலாம் இந்த கூட்டு ஜபக்கு தான் மாற்ற முடியாத சட்டமே மாற்றப்பட்டது. ஆமென். மேதிய பெருசிய சட்டம் மாற்றப்படாது. தானியல் எவ்வளவோ போராடி பார்த்தா ராஜா என்ன சொன்னா? வெச்ச சட்டம் வெச்சதான் போடு தூக்கி ஜெபில இல்லையா? அதே ஊர்ல தான் இந்த எஸ்தப்பனா 3 நாள்ல மொத்த சட்டை மாட்டிப்பட்டான். எது? கூட்டு ஜப சொன்னா, நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம், நீங்கள் அங்கே ஜெபி. ஏன்னா நீங்க வர முடியாது, நான் அங்க வர முடியாது. அங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, இங்க நாங்க ஜெபம் பண்றோம். நீ ஜெபம் பண்ண சொல்ல, நான் ஜெபம் பண்ண சொல்றேன். அங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, இங்க நாங்க ஜெபம் பண்றோம். என்ன செய்யும்? இவ்விதமா சட்டத்தை மீறி என்ன செய்வேன்? உள்ள போய் அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடி. நம்பர் 3, விளைக்கிரயம் செலுத்துகிறவர்கள் காரியம்தான் ஜெயிக்கப்படும். விளைக்கிரயம் 2 வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனமும் 4வது வசனமும். ராஜாவின் உத்தரவும் அவன் கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதருக்குள்ளே துக்கமும் என்ன வந்துச்சுங்க? எத்தனை பேருங்க உங்க பிரச்சனை மாறுறதுக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு கூடுறீங்க? 16 நீர் போய் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும். அது நேற்றுக்கு சொன்னா, நேற்று முன்னால் சொன்னான்னு தெரியல இல்லையா? நேற்று முன்னாள் எதை சொன்னேன்? அப்படி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 3 நாள் தண்ணி குடிக்க உபவாசம் பண்ணி பாருங்க. ரத்தமும் யூரியனும் ஒன்றா தெரியும். ரத்தமும் யூரியனும் ஒன்றா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உபவாசத்தை பழகினவங்களுக்கு அது பழகும். இது வரைக்கும் இவன் எப்படி வாழ்ந்தா? ஒரே பொண்ணு, அப்பா அம்மா பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டார் இல்லையா? இங்கே போய் எப்படி வாழ்றா? அப்படின்னா போதும் மொத்தமாக வந்து நிற்குது இல்லையா? ஆனால் ஊட்டியோட வேணவா இருக்குது. ஆக மொத்தம் சாப்பிட்டே உட்காந்துக்கிற வேலை தான். யார் வேலை? ராணிக்கு வேலை இல்லையா? இப்படி இருக்கவள போய் 3 நாள் தண்ணி கூட குடிக்காத ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணுன்னா எப்படி இருக்கும்? அவ சொன்னா, செத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் என் உயிர் போனாதான் இந்த பிரச்சனை மாறுனா என் உயிரை பொடுக்கணும் ஆயத்தம். இவ்விதமாக சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன், நான் செத்தாலும். இதே ஜபம் தான் மோசேயின் ஜபம். என்ன ஜபம்? இந்த ஜனத்துடைய பாவத்தை மன்னித்தரணும், இல்லை என் பேரை கிறுக்கி போடும். என்ன ஜபம் வேணுங்க? கிரயம். உன் பிரச்சனை மாற என்ன கிரயம்? உன் போராட்டம் மாற என்ன விளக்கிறையும்? சும்மா பிரச்சனை மாறாது, சும்மா போராட்டம் மாறிடாது. ஆண்டவரே பிரச்சனை மாத்துங்கப்பா, அது ஒரு ஜெபம் மட்டும் போதாது. என்ன ஜெபம் வேணும்? உபவாசம். அதை கேட்ட உடனே தூக்கி போட்ட மொத்த சாப்பாடையும் தூக்கி சாப்பிடவே மாட்டேன், உட்காரான். எதுக்கு? உபவாசம். உன் பிரச்சனை மாறுறதுக்கு எவ்வளோ பேருங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மாற உங்கள் குடும்பமாக கூடி உபவாசம் பண்ணவங்க இங்கே எவ்வளோ பேர்னு கேட்டால் எவ்வளோ பேர் கையெழுத்துக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம ப்ராப்ளம் மாறுறதுக்கு நம்ம ஜெபிக்கணும் தானே. இப்போ எனக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்யணும்? நாங்கள் உபவாசம் பண்ணணுமா? நான் உபவாசம் பண்ணல, அதுக்கப்புறம் உங்களை ஜெபம் பண்ணுங்க சொல்கிறது நியாயம் இல்லையா? ஆமாப்பா. நான் இப்போ பெருமைக்கிற சொல்ல, அவள் சீட் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. 3 நாள் பாசிங் போட்டான்.
பாசிங் முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னதான் அனௌன்ஸ்மெண்ட்டே வருது, வாக்கிங் கவுன்சிலிங் நடத்தப்படும். ஒவ்வொரு நிமிஷங்களுக்கு பதட்டமாக இருக்கிறோம், அப்படியே பதறோம். ஏன்? டேட் போயிட்டே இருக்குது டேட்டு. பட் அந்த வாக்கிங் கவுன்சிலிங் நடத்தினா அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சம்பவம்? 3 நாள். நான் சொல்லலை உபவாசம் இருன்னு, நான் சொல்லலை. நான் உபவாசம்னா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. உபவாசம்னா மனைவி உபவாசம்னாலும் நான் ஓகே நிடுவேன், பிள்ளைங்க உபவாசம்னாலும் ஓகே நிடுவேன். ஐயோ உடம்பு கெட்டு போயிடுமே, ஏற்கனவே உடம்பு வச்சு என்னதான் சாதித்தோம், ஒன்றும் சாதிக்கலையா? பெருமைக்கு சொல்லலைங்க. 3 உபவாசம் முடிக்க போகிறான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அரும்பாக்கத்துலேருந்து. என்னென்னு? இத்தனாம் தேதி வாக்கிங் கவுன்சிலிங் என்ன செய்யப்படும், நடத்தப்படும். உபவாசம் பண்ணதில் மாத்திரம் சொல்ல கதை எதை பிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி உபவாசம்னா பேச்சு மூச்சே கிடையாது. எப்போ ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் உபவாசம் பேச்சே கிடையாது. இப்போ என்ன உபவாசம் அவ்வளவு காரியம் சாதாரணம் இல்லைங்க, அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. அந்த உபவாசம் பலன் என்ன தெரியுமா? எனக்கு கிட்டத்தட்ட 5 to 7 லட்ச ரூபா மிச்சாச்சு. நான் நார்மல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தா கூட அந்த பலன் மிச்சம் இருக்காது. 5 to 7 லட்ச ரூபாய் எனக்கு மீதி. எதனால? ஒரு உபவாசம் அவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கு. இன்னைக்கு உபவாசம் யாரும் ஒன்றாது, உபவாசம் தான் அப்படி உடனே வயிற்ற பிடிக்கிறோம் இல்லையா? உபவாசம் இருந்தா வயிற்ற. நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சரி நானே யோசனை பண்ண ஏதாவது சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரே மாதிரியாக இருக்குன்னு. அப்புறம் தோணுச்சு உள்ள உபவாசம் இருக்கும்போது பலவீனம் வருது யாருக்கு தெரியும்? தெரிஞ்சுதானே அனுமதிக்கிறீங்க. சுகத்தை கொடுத்தா பேசுகிறேன், இல்லையா மைக்கு வச்சுட்டு படுத்துன்னு தூங்குறேன். சுகத்தை கொடுத்தா பேசுகிறேன், இல்லையா மைக்கு வச்சுட்டு படுத்துன்னு தூங்குறேன். தூங்கணுமா பேசுகிறோமான்னு நீரே முடிவு பண்ணோம், அவ்வளோதான். ஏன்னா சொல்ல போறேன்னா உபவாசம் அவ்வளவு எஃபெக்ட் உள்ளது. அது போய் சேர்ந்த அத்தனை இடத்துலையும் என்ன செய்தாங்களாம்? யூதர்களுக்குள்ளே உபவாசம். உன் பிரச்சனை மாற எத்தனை உபவாசம் பண்ணியிருக்க? உன் பிரச்சனை மாற எத்தனை நாள் உபவாசம் பண்ணியிருக்க? உன் குடும்ப ப்ராப்ளம் மாற எத்தனை குடும்பம் நீங்கள் குடும்பமாக உட்காந்து இன்னைக்கு ஒரு நேரம் நம்ம என்ன செய்யலாம்? உபவாசம் பண்ணலாம். எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கீங்க? உன் ப்ராப்ளம் மாற எத்தனை நாள் குடும்பமாக உட்காந்து உபவாசம் பண்ணியிருக்க? உன் பலவீனம் மாற எத்தனை உபவாசம் பண்ணியிருக்கிற? என்ன இல்லை? உபவாசம் பண்ணலாம் போயிடுச்சு. கரையம் கிடையாது. கரையம் இல்லாத கர்த்தர்கிட்ட எதையும் வாங்க முடியாது. கரையம் இல்லாம கர்த்தர்கிட்ட எதையும் வாங்க முடியாது. எதையும் வாங்க முடியாது. 23 சீட்டுங்க, 20 வந்திருக்கிறது 500 பேருக்கு மேலே இருக்கிறான். அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் பதறுது. ஆனால் தேவ கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், தேவ மகிமை. நான் சொல்கிறேன் 5 சீட்டு முன்னாடி இருக்கும்போது கவர்மெண்ட் சீட்டை கத்தை வாய்க்கப்படி கொடுத்து 5 to 7 லட்சம் ரூபாயை கத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஒரு உபவாச ஜபத்துக்கு அவ்வளோ பலன் இருக்குன்னா அது படிப்பு அர்த்தம் கடத்தப்பட்ட எனக்கு. ஒரு உபவாசம், நான் படிப்பை பெருமை சொல்ல வரல, சீட்டை பெருமை சொல்ல வரல. ஒரு உபவாசத்துடைய எஃபெக்ட், ஒரு உபவாசனுடைய எஃபெக்ட். ஒரு உபவாசம் எவ்வளோ பெரிய பலனை கொண்டு வரும் தெரியுமா? இன்றைக்கி கிரயமெல்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி உபவாசமெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி சபையில் வந்து உபவாசம் பண்ண கூட முடிய மாட்டிருக்கு. ஒரு திருப்பந்திக்கு 3 நேரம் உபவாசம் பண்ண கூட முடிய மாட்டிருக்கு. ஒரு வெள்ளி சனி உபவாசம் பண்ண கூட முடிய மாட்டிருக்கு. உபவாச ஜெபம் தாங்க மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். வாச்சோன்னா 3 நாள் அப்படி தூக்கி சாப்பாடை ஓரம் போட்டா ராஜா கேட்குறான், என்னம்மா வேணும், என்னம்மா வேணும், உனக்கு என்ன வேணும்? பாதி வேணுமா? என் ஊரில் பாதி வேணுமா? என் நாட்டில் பாதி வேணுமா? எடுத்துக்கோமா, கொடுக்குறம்மா, எடுத்துக்கோமா, கொடுக்குறம்மா, எடுத்துக்கோமா. எதில்? அவன் சொல்கிறான், ஏம்மா நேற்று மட்டும் அரண்மனையில் 500 பேரை சாகடிச்சு இருக்கிறீங்க, வேற உனக்கு என்ன வேணும்? இன்னும் பாதி வேணுமா? 500 பேரை சாவடிச்சான்னு தெரியுது, என்ன சொல்லணும்? ஏய் அமைதியா உட்காரமா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அவன் கேட்குறான், என்னம்மா வேணும்? இன்னும் பாதி வேணுமா? இன்னும் ஊரில் 120 நாள் பாதி ஊர் வேணுமா? இன்னும் எடுத்துக்கோமா, இன்னும் என்னதான் கேட்குறமா, இன்னும் கொடுக்குறமா. எந்த ஜபம்? 3 நாள் உபவாச ஜபம். 3 நாள் உபவாச ஜபம். இன்னைக்கு உபவாசம் போயிடுச்சு, குடும்ப உபவாசம்லாம் போயிடுச்சு, சபையில் உபவாசம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு உபவாசமே கிடையாது. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பலவீனமாக காரணம், அல்சர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் இருக்கட்டுங்க.
2 மணி நேரம் என்ன ஆகுங்க? 2 மணி நேரம் என்ன ஆகும்? ஜெபிச்சு பாருங்க, அந்த வைராக்கியம் வரட்டுங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு போய் யாரும் உட்காந்து நாளைக்கு போச்சுன்னா உன்னாலதான் ஆச்சு சொல்லாதீங்க, சரியா? எனக்கு விசுவாசங்குது, உனக்கு விசுவாசம் பண்ணி இரு. ஆமே. எஸ்தருக்கு விசுவாசம் இருந்துச்சா? அவளுக்கு இருந்துச்சு இல்லையா? நான் உன்னை உற்சாகப்படுத்த விரும்பல. உனக்கு விசுவாசம் தான் இரு, உனக்கு விசுவாசம் இருந்தா இரு. அவ சொன்னா நீங்க தண்ணி கூட இருக்கிறேன் இரு, அவ்வளவுதான். இன்னைக்கு தண்ணி கூட குடிக்காத, இன்னைக்கு தண்ணி கூட குடிக்காத உபவாசம் இருக்கிறேன் இரு, அவ்வளவுதான். ஏன்? உபவாசத்தை சத்தமா யாரும் கிடையாதுங்க. சாப்பிட்டு சத்தமா நிறைய பேர் கிடக்குறான். உபவாசத்தை சத்தமா யாரும் கிடையாது. அப்படிப்பட நேர பரலோகம் தோட்டுங்க. என்ன சொல்ல பாருன்னா, உபவாசம் மிகப்பெரிய ஆயுதம். 3 கதை சொல்லியிருக்கிறேன். 1, ஏற்றுக்கொள்ளாத எதை? உனக்கு வர்ற பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளாத, எனக்கு வேணாம் சொல்லு. 2வது என்ன? கூட்டு முயற்சி, கூடு, குடும்பமா கூடு. இல்லையா உனக்கு தெரிஞ்ச 4 பேரை கூப்பிடுவோம் வீட்டுக்குள்ள. யாரையா அவன் XY, யாரையா அவனை கூப்பிடு. எதுக்கு? எதுக்கு? உனக்கு யாரு 4 பேர் நல்ல ஜெபிக்க தெரியும் கூப்பிடாத 4 பேரை எல்லாரையும் கூட கூப்பிடாத. என்ன பண்ணு? ஒரு 4 பேரை கூப்பிடு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ஜோமன்ல வாங்க, உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு அன்பு காட்டுறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறவங்கள 4 பேரை கூப்பிடு. கூட்டு உட்காந்து 2 மணி நேரம் போராடி ஜெபி. உங்க குடும்பமா உபவாசம் பண்ணு. என்ன உண்டாக்குனா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். எஸ்தர் 9:1 வாசிங்க, முடிக்கிறேன். 9:1 வாசிக்கல, முடிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களே, நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. பக்கத்தை கைப்பிடி ஜோமனுங்க. காரியம் மாறுதலாய் முடியட்டும். ஜோமனுங்க, இப்போ ஜோமனுங்க, இப்போ ஜோமனு. எங்கள் குடும்ப காரியம் மாறுதலாக முடியட்டும். எங்கள் சபையினுடைய காரியம் மாறுதலாக முடியட்டும். எங்கள் பிரச்சனைகள் மாறுதலாக முடியட்டும். ஜோமனு, ஜோமன், இப்போ ஜோமன், இப்போ ஜோமன். காரியம் மாறுதலாக முடியட்டும். காரியம் மாறுதலாய் முடியட்டும். காரியங்கள் மாறுதலாக முடியட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க அத்தனை பேருக்கும் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எந்த சத்ரு யாரை மேற்கொள்ள நினைச்சிருக்குதோ அந்த சத்ருவை மேற்கொண்டு, அந்த சத்ருவை மேற்கொண்டு ஜெயித்து ஜெயமெடுக்க இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் எஸ்தர் 9:1 படி காரியம் மாறுதலாய் முடிவதாக. காரியம் மாறுதலாய் முடியட்டும். காரியம் மாறுதலாய் முடியட்டும். கர்த்தர் கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நீங்க அர்ப்பணி. அப்படி ஜோமனு, அப்படியே முழங்கால் படியிட்டு அப்படியே அர்ப்பணி. இந்த 3 காரியம் இருக்கான்னு கொஞ்சம் பார். தேவ சமூகத்தில் இன்னைக்கு வேணான்னு சொல்ற தள்ளிப்படுகிற அனுபவம் இருக்கா? கூட்டு முயற்சி. ஒரு பிரச்சனை வந்தோடனே குழுவா கூடி வந்து இந்த பிரச்சனையை ஜெபிக்கணும் என்ற கூட்டு முயற்சி இருக்கா? கிரயம் செலுத்துகிறது இருக்கா? இன்னைக்கு கிரயம் செலுத்துகிறது இருக்குதா? இன்னைக்கு கிரயம் இருக்கு. உபவாசம் இருக்கா? உபவாசம் ஒரு பெரிய ஆயுதம். உபவாசம் என்பது ஒரு பெரிய ஆயுதம். இந்த பெரிய ஆயுதத்தை கையில் எடு. இந்த பெரிய ஆயுதத்தை நீங்க கையில் எடு. உபவாசத்தை சத்ரு நடுங்குவான். உபவாசத்தை சத்ரு அலறுவான். உபவாசத்தை தான் சத்ருவை கிணிவான். உபவாசம் மிகப்பெரிய ஆயுதம். இந்த 3 காரியம் இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கு அர்ப்பணி. ஆண்டவரே, இந்த 3 காரியம் கிட்ட இல்லாமல் போனது தான் என்னை மேற்கொள்ளலான சத்ரு நினைச்சிருக்க திட்டத்தை என்னால் மேற்கொள்ள முடியலன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம். இது வரைக்கும் நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வேணான்னு சொல்லலை, பிரச்சனை வேணான்னு சொல்லலை, விளைவினை வேணான்னு சொல்லலை, நோய் வேணான்னு சொல்லலை, போராட்டம் வேணான்னு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு வேணாம். பிரச்சனை வேணாம், போராட்டம் வேணாம், கஷ்டம் வேணாம், நஷ்டம் வேணாம், விளைவினம் வேணாம், நோய்கள் வேணாம். 2வது சொல்றேன், இது வரைக்கும் நாங்கள் கூடி ஜெபிக்கல. ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் கூடி ஜெபிக்கவோம். நாங்கள் கூடி ஜெபிக்கவோம். நாங்கள் கூடி ஜெபிக்கவோம். நாங்கள் ஒருமித்து சேருவோம். நாங்கள் ஒருமித்து சேருவோம். சத்துரு எங்களை பிரிக்கவே முடியாது. சத்துரு எங்களை பிரிக்கவே முடியாது. சத்துரு எங்களை பிரிக்கவே முடியாது. மனித ஆவி பிரிக்கவே முடியாது. நாங்கள் ஒருமித்து சேருவோம்.
மூணாவது சொல்றேன், உபவாசம் பண்ணுவோம். நாங்க உபவாசம் பண்ணுவோம். என்ன பலவீனம் வந்தாலும் சரி நான் உபவாசம் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் சரி நான் உபவாசம் பண்ணுவேன். ஏன் செத்தாலும் சரி நான் உபவாசம் பண்ணுவேன். நான் உபவாசம் பண்ணுவேன். இந்த 3 அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மகிமை இறங்கட்டப்பா, ஒரு மகிமை இறங்கட்டப்பா, ஒரு மகிமை இறங்கட்டப்பா. அர்ப்பணிக்க தேவ பிள்ளைகளுக்கு மேல, அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேல ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை இறங்குது. ஒரு விசுவாசம் வருது, ஒரு விசுவாசம் வருது. சத்ருவை எதுக்கு ஒரு விசுவாசம் வருது, சத்ருவை எதுக்கு ஒரு விசுவாசம் வருது. சத்ருவை எதுக்கு ஒரு விசுவாசம், சத்ருவை எதுக்கு ஒரு விசுவாசம். ஒரு வைராக்கியம் உள்ள வருது, ஒரு வைராக்கியம் இருதயத்தில் வருது, ஒரு வைராக்கியம் இருதயத்தில் வருது, ஒரு வைராக்கியம் இருதயத்தில் வருது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம், அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம், அந்த பெடகாசுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம், அந்த பெடகாசுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை தட்டி விட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்பி விட்டு அந்த சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க, அந்த சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க, அந்தகார ஆவியை ஜெயிக்க, பிரச்சனைகளை ஜெயிக்க, போராட்டத்தை ஜெயிக்க, பலிபீடத்தை ஜெயிக்க. ஓரா பாக்கா தாடா நீமா நக்க சேமானோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமை சபையை முழுட்டும். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மகிமை சபையை மூடட்டும், ஒரு மகிமை சபையை மூடட்டும், ஒரு வல்லமை சபையை நிரப்பட்டும், ஒரு வல்லமை சபையை நிரப்பட்டும், ஒரு வல்லமை சபையை நிரப்பட்டும். ஓ ராபா பாபா ரீபா ஷாத்தோடியா அல்மா ரோக்கத்தா ரீபா நரமதுடியா. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வந்து சத்துரு போடுகிற திட்டத்தை முறியடிக்க, எங்களை கொண்டு சத்துரு போட திட்டத்தை முறியடிக்க, சபையை கொண்டு சத்துரு போட திட்டத்தை முறியடிக்க, குடும்பத்தை கொண்டு சத்துரு போட திட்டத்தை முறியடிக்க ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை இப்பொழுது 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 ஒவ்வொருவரையும் 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 நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்கப்பா. ஒவ்வொரு பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க, ஒவ்வொரு பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க. எஸ், இந்த அபிஷேகம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த வல்லமை போதாது, இந்த வல்லமை போதாது. இதை பார்க்க மேலான ஒரு அபிஷேகம், இதை பார்க்க மேலான ஒரு வல்லமை, இதை பார்க்க மேலான ஒரு வல்லமை. இப்போ 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 ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி உனக்கு நோக்கி வருது, உன்னை நோக்கி வருது. ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி. ஓ ரா பா பா பா, ஓ ரா பா பா பா. ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி உன்னை நினைக்கிறது, உன்னை நினைக்கிறது, உன்னை நினைக்கிறது. ஒரு பெருமலையின் இறைச்சல், ஒரு பெருமலையின் இறைச்சல், ஒரு பெருமலையின் இறைச்சல். சில பேருடைய காதுல, சில பேருடைய காதுல பெருமலையின் இறைச்சல், பெருமலையின் இறைச்சல் கேட்குது. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் 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 என் தலம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை. இப்பொழுது 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 ஒரு வல்லமை, ஒரு வல்லமை உன்னை நிரப்புகிறது, உன்னை நிரப்புகிறது, உன்னை நிரப்புகிறது. ஒரு அபிஷேக வல்லமை.
பெற்றுக்கோ, இப்ப பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, இப்ப பெற்றுக்கோ. இந்த அபிஷேகத்தோட தான் வெளியே போகணும், இந்த வல்லமையோட தான் வெளியே போகணும், இந்த வல்லமையோட தான் வெளியே போகணும், ஒரு மகிமையோட தான் வெளியே போகணும். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி. அந்த சத்துரு அதான் ஆகுறோம். உன்னை கொஞ்சம் சத்துரு பட திட்டம் அதான் ஆகுது. உன்னை கொஞ்சம் சத்துரு பட திட்டம் அதான் ஆகுது. உன்னை கொஞ்சம் சத்துரு பட திட்டம் அதான் ஆகுது. உன்னை பட சத்துருவ திட்டம் உன் குடும்பத்தை கொண்டு சபையை குறித்து தேசம் போட்ட தேசத்தோட சத்துரு பட திட்டம் அதான் ஆகுது. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேக வல்லம், ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி. ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும், ஓ ஒருவரை நிரப்பட்டும். அந்த கூடாரத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும், அத்தனை பேரையும், அத்தனை பேரையும் இந்த முதல் நாள் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே, இந்த புல்பிட்ல இருந்து முதல் பிரசங்கத்திலே, முதல் ஞாயிற்று ஆராதனையிலே ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை ஜனத்தை நிரப்பட்டும். இவசபடரமண கபதுடி அந்தரபா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் கடைசியம், கடைசி 2 நிமிஷம், கடைசி முடிக்க போறேன். ஒரு அபிஷேக நதியை பெற்றுக்கும், ஒரு அபிஷேக வல்லமையை பெற்றுக்கும், ஒரு அபிஷேக வல்லமையை பெற்றுக்கும். ஒரு அபிஷேக கதவு மேல ஊத்துறான், ஒரு அபிஷேக வல்லமையை ஊற்றுகிறான், ஒரு அபிஷேக வல்லமையை ஊற்றுகிறான். இப்ப அபிஷேகம் பெற்றுக்கும், ஒரு அபிஷேகம் பெற்றுக்கும். இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம். இப்பொழுது 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 அத்தனை பேரையும், அத்தனை பேரையும் ஒரு புது அபிஷேக வல்லமை நிரப்பட்டும். அத்தனை பேரை நிரப்பட்டும் ஆண்டவர், அத்தனை பேரை நிரப்பட்டும் ஆண்டவர். இந்த அபிஷேக வல்லமை நிரம்பி போகட்டும் ஆண்டவர். இந்த மகிமையை சுமந்து கொண்டு போகட்டும் ஆண்டவர். எங்களுக்கு விரோதமா எப்படி எல்லாம் சத்துரு திட்டம் போட்டு வச்சிருந்தாலும், உலக ஆவி திட்டம் போட்டு வச்சிருந்தாலும், பிசாசு திட்டம் போட்டு வச்சிருந்தாலும், அத்தனை திட்டங்களையும் ஒட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினால், ஒட்டைக்கிற இயேசுவின் நாமத்தில் புது வருஷத்து சத்துரு போட்ட திட்டங்கள் ஒட்டைக்கப்படட்டும். புது வருஷ ஆராதனைக்கு விரோதமா சத்துரு போட்ட திட்டம் ஒட்டைக்கப்படட்டும், ஓட்டைக்கப்பட்டு போகட்டும், ஓட்டைக்கப்பட்டு போகட்டும், ஓட்டைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறி முடியட்டும், தேவ திட்டம் நிறைவேறி முடியட்டும். தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரைகளை நடத்தும், கர்த்தரைகளை நடத்தும். எங்களுக்கு விரோதமா, சபைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமா, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆண்கள் பெண்கள் வயதானவர்களுக்கு விரோதமா, தலைவர்களுக்கு விரோதமா, நடக்கிற ஆராதனைகளுக்கு விரோதமா சத்துரு போட்ட அத்தனை திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தால் ஓட்டச்சி எறிகிறேன், ஓட்டச்சி எறிகிறேன். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறி முடியட்டும், நிறைவேறி முடியட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே.